இன்னைக்கு பில்லியன் டாலர்ஸ் பிராண்ட்ஸ் லைக் ஹைனிகன், டாமி ஹில்ஃபிகர், கெலாக்ஸ்லாம் கிளைண்ட்ஸாக வச்சிருக்கிற இவரோட ஜேர்னி நம்ம சென்னை சைதாப்பேட்டில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தோட ஸ்டார்ட் ஆச்சு. முதல்ல எங்கள் வீடு வந்து இந்த சைஸ் கூட கிடையாது. ஸோ அந்த வீட்டில் நாங்கள் 5 பேர் வந்து படுத்துட்ருக்கோம். கிராம்ப்டாக இருக்கும். ஃபைனான்ஷியலி வி ஆர் கம்மிங் ஃப்ரம் அ வெரி வீக் பேக்ரவுண்ட். இப்படி இருந்த ஒருத்தரோட வாழ்க்கை கம்ப்யூட்டர்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறப்போ தலைகீழ மாறுது. எங்கள் அம்மா வந்து ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து டேட்டா என்ட்ரி கம்பெனி ஒன்று வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே போய் தான் கற்றுக்கிட்டேன் டேட்டா என்ட்ரி. கம்ப்யூட்டரில் வந்துட்டதுக்கப்புறம் ஐ டிட் நாட் ஸ்டாப். பில் கேட்ஸோட புக் படிச்சிருந்தோன்னா அவர் வந்து சொல்லியிருப்பாரு, சின்ன வயசில் ஹி வாஸ் ஃபார்ச்சுனேட் எனஃப் டு பி இன் அ பிளேஸ் வேர் கம்ப்யூட்டர்ஸ் வேர் தேர். ஸோ எனக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் அங்கே இருந்து பட்டுச்சு. ஒரு பாயிண்ட்ல மல்டிபிள் மில்லியன் டாலர்ஸ்க்கு கம்பெனி வாங்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் அது எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு அவரோட பர்பஸை நோக்கி போயிட்டே இருந்தாரு. ரூரல் இருந்து வருவாங்க, இங்கிலீஷ் பேச தெரியாது, அப்பா அம்மா இல்லாத பசங்களாக இருப்பாங்க, இல்லை கூலி வேலை செய்கிற பசங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து ஒரு வேலை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தை என்னோட லைஃப் பர்பஸாக மாற்றிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வேளை நான் வந்து இந்த கம்பெனியை ரன் பண்ணுறேன், இன்வெஸ்டர்கிட்ட இருந்து காசு வருதுன்னா கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வரவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. Thank you so much for coming to the show, first of all. And ஒரு குவிக் இன்ட்ரோ லைக் ஒய் ஐ brought you to this show. நான் ஒரு ஈவெண்ட்டில் தான் உங்களை பார்த்தேன். அண்ட் அந்த எனக்கு வந்து அஜெண்டாவே இல்லை, லைக் ஐ ஷுட் பிரிங் யூ டு மை ஷோ அப்படின்னு ஒரு அஜெண்டாவோ இல்லை. நான் பார்த்த உடனே நீங்கள் ஸ்டேஜில் ஏறும்போதே நோட்டீஸ் பண்ணேன். ஏன்னா மித்த 3 பேர் ஒரு மாதிரி இருந்தாங்க, நீங்கள் அதில் தனியாக எனக்கு தெரிஞ்சிங்க அந்த ஈவெண்ட்லேயே. அண்ட் ரைட் ஆஃப்டர் யூ டுக் த மைக் அண்ட் யூ ஸ்டார்டட் டாக்கிங், நான் டக்குன்னு என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டேன், ஐ ரியலி வாண்டட் ஹிம் டு பி ஆன் மை ஷோ. ஏன்னா மோர் தென் தி அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆர் எனி திங், உங்களோட ஸ்டோரி வந்து என்னை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஸோ இதை வந்து பிளான் டு ஸ்டார்ட் திஸ் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. யூஸ்வலாக வந்து உங்களோட சைல்டுஹுட் என்ன அப்படின்னு நான் என்னோட கெஸ்ட் கிட்ட கேட்பேன். பட் நான் வேறு ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்க போகிறேன். ஆனால் நீங்கள் 2 ஆன்சர் எனக்கு சொல்ல போகிறீங்க. ஒன்று வந்து 20 years முன்னாடி அதுக்கான ஆன்சர் நீங்கள் சொல்ல போகிறீங்க, இப்போது அதே கேள்விக்கான ஆன்சர் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகே, ரைட்டு, டன். ட்ரை பண்ணுவேன். ஆல் ரைட். வாட் இஸ் மணி டு யூ நவ் அண்ட் 20 years ago? ஓகே, 2 டைமும் எனக்கு மணி வந்து எப்படி சொல்கிறது, 20 years ago வந்து நிறைய காசு பண்ணணுன்னு ஆசை இருந்தது. காசு பண்ணணுன்னு எதுக்காக ஆசை இருந்ததுன்னா, ஃபேமிலி வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்ற வந்து ஒரு ஆசை இருந்தது. அப்போ வந்து நிறைய நான் பண்ணிட்டேன் அப்பயே. ஒரு 20 years agoனா ஒரு ஆமாம், எனக்கு தேவை, நான் வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வயசில். 20 years ago. ஓகே, இன்னும் கொஞ்சம் ரிவைன் பண்ணி லெட்ஸே நீங்கள் இன்னும் அந்த ஒர்க்கிங் செட்டப்கே போகலை. ஓகே, இன்னும் இப்போ தான் உங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா 1 வேர்டில் நீங்கள் சொல்லணும். அப்போது வாட் இஸ் மணி டு யூ, இப்போ வாட் இஸ் மணி டு யூ? வாட் இஸ் மணி டு மீ சொல்லணும்னா ஃப்ரீடம்னு சொல்லலாம். நவ் இப்போ நத்திங். நத்திங். ஆமாம். வாட் இஸ் ஃப்ரீடம் டு யூ 30 years ago அண்ட் நவ் வாட் இஸ் ஃப்ரீடம்? ஓகே, ஃப்ரீடம்னா முதல்ல எங்கள் வீடு வந்து எப்படி இருக்குன்னா, என்ன சொல்கிறது, ஒரு இந்த சைஸ் கூட கிடையாது எங்கள் வீடு. இப்போ நம்ம இருக்கிற ஸ்டூடியோ சைஸ் கூட கிடையாது. இந்த ரூம் சைஸ் கூட, இந்த ரூம் சைஸ் கூட கிடையாது எங்கள் வீடு. ஸோ அந்த வீட்டில் நாங்கள் 5 பேர் வந்து படுத்துட்ருப்போம். ஸோ அப்படியே கிராம்ப்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாமே மேலேருந்து தொங்கும். எல்லாத்துமே தொங்க விட்டு தான் இருப்போம். புக்கிலேருந்து கீழே வைக்க முடியாது. ஓகே, மொத்த சாமான்லேருந்து எல்லாமே தொங்குற மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து முடிஞ்ச வரைக்கும் பாயை போட்டு படுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கூட்டுக்குள்ளேருந்து நம்ம வெளியே வரணும்ல, அதுதான் எனக்கு ஃப்ரீடமாக இருந்தது. ஸோ அந்த இதுக்குள்ளேருந்து வெளியே வரணும் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வாட் இஸ் ஃப்ரீடம் டு யூ? இப்போ வந்து ஃப்ரீடம் வந்து நிறைய இருக்குது ஃப்ரீடம் ஆக்சுவலாக. இப்போ வந்து எனக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் எனக்கு பெருசாக ஃப்ரீடம் இல்லை. பட் கம்பெனியில் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாக நான் என்ன நினைக்கிறேனோ அதை பண்ண முடியுது. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு RO இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொன்னால் மறுநாள் வந்து பண்ணுறாங்க. ஒரு பையன் வந்து படிக்கிறதுக்கு காசு வேணும் அப்படின்னாங்கன்னா என்னால் இன்றைக்கி நினச்ச நிமிஷத்துக்கு பண்ண முடியுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் என்னால் பண்ண முடியுது. இப்போ வந்து எனக்கு இதுவே கிடையாது. ஐ மீன் என்னை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. மேபி என்னோடய CFO வந்து ஸ்டாப் பண்ணுவார், பட்ஜெட் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணுவார். பட் மற்றபடி ஐ ஹாவ் ஃப்ரீடம் டு டூ வாட் எவர் ஐ வாண்ட் டு டூ. ஓகே, அண்ட் இப்போது ஐ ஹோப் வீடோட சினாரியோ இப்போ பெட்டரா? ஆமாம், நான் வந்து என்னுடைய 23வது வயசுலேயே வீடு வாங்கிட்டேன். நான் 22 23 வயசில் வந்து வீடு வாங்கிட்டேன் நான். அது பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னோடய லைஃப்பில். ஏன்னா அந்த மாதிரி ஒரு குட்டி வீட்டிலேருந்து
வாடகை வீடுனால எல்லாருக்கும் தெரியும். ஐ மீன் வாடகை வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் இருந்த வாடகை வீட்டில் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ தான் ரூம் இருக்குன்னா அது யோசிச்சு எங்கள் வீட்டுக்கு அதுவே கிடையாது. ஓ! நான் முதல்ல எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 5வது படித்ததுலேருந்து 5வது படிக்கும்போது நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு போனோம். எங்கள் வீட்டில் நாங்கள் பேசிக்கிட்டது வந்து விஷயம் என்னென்னா, அந்த வீட்டில் தாப்பால் இருக்குன்றது. ஓ! அந்த வீட்டில் தாப்பால் எப்படி போடணும் அப்படின்றத ட்ரெயின் பண்ணுறது தான் எங்களுக்கு வந்து முதல்ல வந்து இது பண்ணேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கதவே கிடையாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்து அப்படி இருந்தவங்க இன்னைக்கு ஹவு மெனி ஹவுசஸ் டு யூ ஹேவ்? இன்றைக்கி எனக்கு நெதர்லாண்ட்ஸில் ஒரு வீடு இருக்குது, ஆஸ்திரேலியாவில் ஒரு வீடு இருக்குது, இந்தியாவில் நிறைய வீடு இருக்குது. ஸோ டேம். ஓகே. ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இந்த கான்ட்ராஸ்ட்டை நான் பார்க்குறதுக்கு, அந்த டைமில் வாட் இஸ் சக்ஸஸ் டு யூ? இப்போ வாட் இஸ் சக்ஸஸ் டு யூ? அப்போ வந்து என்னோடய சக்ஸஸ் வந்து நான் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து எப்படி ஏர்லி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறது தான் என்னோடய சக்ஸஸாக இருந்தது. அதை நோக்கி தான் வந்து ஐ வாஸ் ட்ராவலிங். நவ்? இப்போ சக்ஸஸ்க்கு வந்து இதுவே கிடையாது இல்லையா? சக்ஸஸ் வந்து இட் கீப்ஸ் சேஞ்சிங் ஓவர் பீரியட். இப்போ வந்து நான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது நான் என்ன விஷன் வச்சுருந்தேனோ, இப்போ வரைக்கும் அந்த விஷன் அண்ட் பர்பஸ் வந்து என்னால் பண்ண முடியுது. ஏன்னா கம்பெனி க்ரோ ஆக அந்த இது வந்து டைல்யூட் ஆகும். ஓகே, 10 பேர் இருக்கும்போது என்னோடய பர்பஸ் இதுதான் அப்படின்னு சொன்னோன்னா, ஓகே ரைட். ஒரு 100 பேர் ஆகும்போது ஓகே ஸ்டில் யூ கேன் டூ இட். இப்போ நாங்கள் ஒரு 380 பேர் 400 பேர்கிட்ட வந்துட்டோம். இப்பயும் எங்களால் சஸ்டெயின் பண்ண முடியுது. அதனால் இது என்னால் மேபி ஒரு 10,000 பேர் ஆகும்போது இது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய சக்ஸஸ் இருக்க முடியாது. பட் அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலைன்னு தான் தெரியுது. இப்போது இது வரைக்கும் எங்களால் பண்ண முடிஞ்சிருச்சு. இப்பயும் நம்பிக்கை இருக்குது. பட் ஸ்டில் ஐ நீட் டு see it. ஓகே. ஸோ இப்போது இந்த பர்பஸை இன்னும் ஒரு 10,000 பீப்புளுக்கு 10,000 பீப்புள் வந்து அதை தூக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நான் ஒருத்தன் தூக்கும் போது என்னால் 380 பேரை தூக்க முடிஞ்சது இல்லையா? இப்போ இந்த 380 பேர் வந்து அடுத்தது ஒரு 1000 பேரை தூக்கலாம். 10,000 பேர் வந்துட்டா எப்படி இருக்கும்? இது அன்இமேஜினபிளாக இருக்கும்ல. ஆனால் அது பண்ண முடியுமான்றது எனக்கு தெரில. ஓகே, பட் அது அந்த மாதிரி ஒரு வேலை பண்ண முடிஞ்சது என்னோடய லைஃப் டைமுக்குள்ளே பண்ண முடிஞ்சதுன்னா தென் ஓகே, that will be the biggest success I can ever ஆல் ரைட். ஸோ ஃப்ரம் ஒரு சின்ன ரூமில் இருந்த வீடு டு இன்னைக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் ஹவுசஸ் அண்ட் அப்பா அம்மாவோட லைஃப்பில் மட்டும் சேஞ்ச் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க. இன்றைக்கி மோர் தென் 10,000 அந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் பண்ணணும் அப்படின்றது வந்து ஸோ இதுக்காக தான் அந்த கொஸ்டினை நான் கேட்டேன். பிகாஸ் ஒரு நல்ல ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டோரியோட ஒரு பேஸே வந்து பாயிண்ட் A to பாயிண்ட் B எல்லாருமே போவாங்க. பட் நல்ல ஸ்டோரியில் அந்த பாயிண்ட் A to பாயிண்ட் Bக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து மேசிவாக இருக்கும். அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா நான் நீங்கள் ஸ்டேஜில் ஏறும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் இந்த பொசிஷனில் இன்றைக்கி இருக்கீங்கன்னா அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் பொசிஷனில் இருந்து வந்திருக்கீங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். ஸோ இப்போது நவ் கேன் யூ டெல் மீ வாட் ஹேப்பன்ட் இன் பிட்வீன்? ஸோ அந்த வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஹவ் வாஸ் யுவர் ஃபேமிலி? ஏன் அந்த வீட்டில் அந்த மாதிரி ஒரு குட்டி வீட்டில் நீங்கள் இருந்ததுக்கான சிச்சுவேஷன் ஏன்? எங்கள் அப்பா வந்து அப்போ தறி நெஞ்சிட்டு இருந்தார். எங்கள் அம்மா வந்து ஒரு 15 வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஐ மீன் நான் வந்து எங்கள் தாத்தா பாட்டிலாம் பார்த்தது கிடையாது. ஓகே, ஸோ ஐ டோன்ட் நோ மை ரூட்ஸ் கேட்டிங்கன்னா. ஓகே, எனக்கு சிலர்லாம் சொல்லுவாங்கள்ல, எங்கள் தாத்தா வந்து இங்கே இருந்தார், எங்கள் தாத்தாவோட அப்பா இருந்தார் அப்படின்றது எனக்கு கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் ரூட்ஸ். அவங்களாம் என்ன பண்ணாங்க, அவங்களும் இதே மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். இப்போ என்னோடய தாத்தா வந்து பெரிய ஆளாக இருந்து அப்புறம் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டாரான்னு அதுவும் கிடையாது. எங்கள் தாத்தா வந்து கஷ்டப்பட்டவர், எங்கள் அப்பா கஷ்டப்பட்டவர், நானும் கஷ்டப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்தோம். அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய சர்வைவல், அவங்க ஏதாச்சும் வேலை பண்ணி பசங்களை வந்து காப்பாற்றணுன்றது. எங்கள் அப்பா ஹி வாஸ் வெரி கிளியர். இவங்களை வந்து எப்படியாவது படிக்க வைக்கணுன்றது அதில் வந்து ஹி வாஸ் வெரி கிளியர். என்னுடைய முதல் இங்கிலீஷ் டீச்சர் வந்து எங்கள் அப்பா தான். எங்கள் கிளாஸில் வந்து நல்லா இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்ச ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். நான் 9வது 10வது படிக்கிற வரைக்கும் அதுதான் சிச்சுவேஷன். அதுக்கு முதல்ல விதை போட்டது வந்து எங்கள் அப்பா. ஏன்னா எங்கள் அப்பா வந்து அந்த டைம் SSLC வரைக்கும் படித்தார். அவருக்கான சரியான கைடன்ஸ் இல்லாதனால தென் he had to do all these things. அவர் வந்து ஒரு வேளை அவருக்கு ஈக்குவலாக படிச்சிருந்தாங்கன்னா அந்த காலத்தில் கவர்மெண்ட் வேலைலாம் படித்து போயிருக்கலாம். பட் இப்போ வந்து அவருடைய சுச்சுவேஷனால் அவர் இந்த மாதிரி வேலை பண்ணுறது, எங்கள் அம்மா இந்த மாதிரி வேலை பண்ணி எங்களை வந்து எப்படியாச்சும் கரை ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சாங்க. அதனால் அந்த ஒரு காரணத்தினால ஃபைனான்ஷியலி we were coming from a very weak background. அண்ட் தென் வாட் ஹேப்பன்ட்? ஸோ ஸ்கூலிங் நான் படித்தேன். வந்து +2 வரைக்கும் படித்தேன். சைதாப்பேட்டில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். ஓகே. அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு 12th முடித்த உடனே நான் வந்து வேலைக்கு வந்துட்டேன். எங்கள் அண்ணன் வந்து 10th முடிச்சுட்டு வந்துட்டார் வீட்டை பார்த்துக்கணுன்றதுக்காக.
காலேஜ் போகல நான் வந்து காலேஜ் போகல. 12th முடிச்சுட்டு நானும் வந்து வேலைக்கு வந்துட்டேன். பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி. பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சுச்சுவேஷன். ஓகே, என்ன வேலை? எனக்கு வந்து 12th முடித்த உடனே எனக்கு ஒரு இன்ஜினியரிங்க்கு ஒரு டிப்ளமா படிக்கிறதுக்கு வந்து ஒரு காலேஜில் வந்து கிடச்சிது. அவங்க கேட்ட காசுக்கு வந்து கொடுக்க முடியல. அப்போ எங்கள் அம்மாலாம் சிலர்கிட்ட கேட்டாங்க, இவங்கெல்லாம் படித்து என்ன பண்ண போகிறாங்கன்னாங்க. இவன் படித்து என்ன பண்ண போகிறான், இவனை வேலைக்கு அனுப்புங்கன்னாங்க. ஸோ அதனால் எனக்கும் வந்து அவ்வளோ செலவு கடன் வாங்கி இது வரைக்கும் நாங்கள் யார்கிட்டையும் கடன் வாங்கினது கிடையாது. எங்கள் அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து யார்கிட்டையும் தண்டலோ, அப்போல்லாம் எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் தண்டல்லாம் வாங்குவாங்க. தண்டலோ எதுவுமே லோன் மாதிரி. தண்டல்னால் அந்த காலத்தில் இப்பயும் இருக்குல்ல, தண்டல் வந்து டெய்லி இது மாதிரி கொடுப்பாங்க, இல்லை வீக்லி வட்டி மாதிரி கொடுப்பாங்க. ஒரு 100 வாங்குவாங்க. 100 அதை மினிமம் இது வாங்குறது 100 வாங்கிட்டு அதுக்கு வந்து வட்டி போட்டு திரும்ப பே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே வாங்கினதில்ல. பாரோயிங்கிறது வார்த்தையே எங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ கடன் வாங்காமல் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் நான் கேட்கும் போதே இப்போ இருக்கிறதுக்கும் அதுக்கும் என்னால் ஒரு ரிலேஷன்ஷிப்பே ட்ரா பண்ண முடியல. ஸோ அந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் எங்கே நடந்துச்சு? ஓகே, நான் வந்து 12th முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து நிறைய கூலி வேலைலாம் பண்ணிட்டுருந்தேன். நிறைய கல்யாண மண்டபத்தில் தான் வந்து நிறைய வேலை பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரி அவர் வந்து லேத்து மெக்கானிக்கு. அப்புறம் எங்கள் அம்மா வந்து ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவரோட பேர் வந்து கிருஷ்ணசுவாமின்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் வந்து டேட்டா என்ட்ரி கம்பெனி ஒன்று வந்து ரன் பண்ணிட்டுருந்தாங்க. அதனால் எங்கள் அண்ணனை வந்து அப்பயே அவர் வந்து டைப்ரைட்டிங் கற்றுக்க சொன்னார். எங்கள் அண்ணன் பயங்கர ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவார். தென் டைப்ரைட்டிங் கற்றுட்டதுக்கப்புறம் அவங்களுடைய கம்பெனிலேயே வந்து ஒரு சின்னதாக சைதாப்பேட்டில் வந்து இன்றைக்கி அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தெரிய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை எங்களை ரிலேட் பண்ண முடியுமான்னு தெரில. பட் அதான் சைதாப்பேட்டில் அந்த காலத்துலேயே ஒரு டேட்டா என்ட்ரி அவங்க வீட்லேயே தான். எத்தனை வயசு இது? நான் 17-18 வயசில் அதான் என்னுடைய 16-15 வயசுலேயே வந்து இந்த மாதிரிலாம் அவங்க டேட்டா என்ட்ரியில் வந்து எங்கள் அண்ணன் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அங்கே அவர் போனதுனால நான் என்னையும் வந்து அங்கே போய் சேர்த்தாங்க. அங்கே போய் தான் கற்றுக்கிட்டேன் டேட்டா என்ட்ரி. அதனால் கம்ப்யூட்டரோட டச் ஆச்சு எனக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. கம்ப்யூட்டரில் வந்துட்டதுக்கப்புறம் ஐ டிட் நாட் ஸ்டாப். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை பற்றி கற்றுக்க ஆரம்பிச்சிங்க. பட் அங்கேருந்து எப்படி ஒரு ப்ராப்பர் ஜாபுக்கோ இல்லை எப்படி ஸ்விட்ச் ஆனீங்க? ஓகே, ஏன்னா உங்களுக்கு டிகிரி இல்லை. ஆமாம். ஸோ டிகிரி இல்லை. பட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வந்து நான் பேரலாக வந்து கரஸ்பாண்டன்ஸில் படிச்சுட்டு இருக்கேன், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில். அதுக்கப்புறம் இந்த டேட்டா என்ட்ரியில் வந்து எனக்கு ஒரு சம்பளம் வந்தது. ஒரு 800-900 ருபீஸ் வந்தது. அதில் வந்து 500 ருபீஸ் ஃபார் 18 months. அதுதான் எங்களோட கோர்ஸு. ஓகே. ஒரு கோர்ஸ் வந்து பிஜிடிசிஏன்னு ஒரு கோர்ஸ் வந்து படித்தேன். அந்த கோர்ஸை படித்ததுனால தான் இன்றைக்கி வந்து இங்கே இருக்கேன். அந்த கோர்ஸை வந்து பேரலாக வேலை செஞ்சுட்டு அந்த காசை வந்து வீட்டுக்கு கொடுக்காம, வீட்டுக்கு தேவை இருந்தாலும் வீட்டுக்கு தேவையை வந்து எங்கள் அண்ணன் பார்த்துக்கிட்டாரு. நான் வந்து என்னை வந்து படிக்க சொல்லிட்டாரு. ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர் கோர்சஸ் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த 18 months அந்த 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 ரூமில் போகும்போதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அப்படியே அதை படித்து அது உள்ளே ஊறிட்டேன் நான். ஓகே. எது பண்ணாலும் அது ரிலேட்டடாகவே பண்ணிகிட்ருப்பேன் நான். வேறு எதுவும் பண்ண மாட்டேன். எக்ஸாம்பிள்? ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இருக்க மாட்டேன். என் வேலை இதுதான், எனக்கு கம்ப்யூட்டர் தான். ஏன்னா எங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. அந்த 1 hour அவங்க சென்டரில் போய் 1 hour விடுவாங்க இல்லையா, அந்த 1 hour மட்டும் கம்ப்யூட்டர் பண்ண முடியும். எங்கள் ஆஃபீஸில் டேட்டா என்ட்ரி பண்ணுறதுனால கம்ப்யூட்டர் இருக்கும். என் ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் நான் உட்காந்துட்ருப்பேன். நான் வந்து வேறு வேலை பண்ணிகிட்ருப்பேன். அவங்க பண்ணுற வேலையை எப்படி ஆட்டோமேட் பண்ணலான்ற வேலையை பார்த்துட்ருப்பேன். இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுறாங்கன்னா அந்த வேலையை வந்து எப்படி 5 நிமிஷத்தில் பண்ணணும், ஒரு பட்டன் அடித்தா வரணும் அப்படின்ற மாதிரி அப்பயே வந்து அந்த மாதிரி நோண்டல்கள் எங்கேருந்து அது வந்துச்சு? ஏன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடியும் நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி யூடியூப்லேயோ மற்றவங்களெல்லாம் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. இல்லை இன்ஸ்பிரேஷன் யாரும் இருந்திருப்பாங்க தெரில. இப்போதான் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ்னு அவ்வளோ நம்ம ஃபேண்டசைஸ் பண்ணுறோம். அப்போ எங்கேருந்து இந்த கியூரியாசிட்டி? அது எனக்கும் தெரில. அது எதை பண்ணாலும் மேபி அது சின்ன வயசுலேருந்து கூட வந்துருக்கலாம். எதை பண்ணாலும் பெட்டராக பண்ணணுன்றது தான். ஓகே. ஒரே மாதிரி பண்ணாமல் எப்படி வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டு தான். பட் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நான் பண்ணுற வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க யாரும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் போகல. அவங்களாம் அதே ஃபோக்கஸ்ட் ஆன் டேட்டா என்ட்ரி பண்ணுறது மட்டும்தான். அவங்களுக்கு இன்னொரு அதர் சைட் ஆஃப் தி வேர்ல்டு வந்து தெரியாது. எனக்கு வந்து அதர் சைட் ஆஃப் தி வேர்ல்டு வந்து தெரியும். அதர் சைட் ஆஃப் தி வேர்ல்டுனா கோட் பண்ணால் இதை வந்து பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற வேர்ல்டு வந்து எனக்கு தெரியும். அதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். உங்களுக்கு இந்த கோர்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணது உங்கள் பிரதர்?
எனக்கு இந்த கோர்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணது எங்கள் அண்ணனோட அதாவது டேட்டா என்ட்ரி ஆஃபீஸில் இன்னொருத்தர் இருந்தார் சதாசிவம்னு சொல்லிட்டு. அவர் அந்த சென்டரில் வந்து படிச்சுட்டு வந்தார். அவர் தான் வந்து இவனை வந்து அங்கே சேருங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து அங்கே சேர்த்து விட்டார். ஓகே. அண்ட் தென் யூ காட் இன் டு அ ப்ராப்பர் ஐடி கம்பெனி. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுவும் ஈஸியாக வரல. ஓகே. என்ன ஸ்ட்ரகிள்ஸ் அதில் உங்களுக்கு மெயினாக இருந்துச்சு? இந்த மாதிரி இங்கிலீஷ் பேச வராதுல்ல. கம்யூனிகேஷன் இன்றைக்கும் அதே பிரச்சனை தான். இன்றைக்கி அப்படி இருக்குன்னா அன்றைக்கி எப்படி இருந்திருக்கும். இங்கிலீஷ் பேச வராது. ஸோ அதனால் அதுதான் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரகிள். அப்போ வந்து ப்ராபப்ளி அப்போ இன்ஜினியரிங் படித்தா தான் இது வரணுன்ற அந்த ஒரு சேலஞ்ச் வந்து கிடையாது. ஆனால் அட்லீஸ்ட் டிகிரி இருக்கணும். ஓகே. அட்லீஸ்ட் இது இருந்தால் தான் வந்து வேலைக்கு சேர்ப்பாங்க. நான் நிறைய ஏறி இறங்கியிருக்கேன். எங்கள் அண்ணன் தான் என்னை கூப்பிட்டு போவேன். அப்போல்லாம் பஸ்ஸு எனக்கு எக்ஸ்போஷரும் கிடையாது. இன்டர்வியூ போனால் எங்கள் அண்ணன் கூட வந்து போவேன். இல்லை எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு யாராச்சும் வருவாங்க என் கூட. நிறைய இடத்துக்கு போய் ஏறி இறங்கி கடைசியாக ஒரு இடத்துக்கு போனேன். அதுதான் முருகப்பா குரூப். முருகப்பா குரூப்பில் வந்து பேரிவேர்னு ஒரு டிவிஷன் இருந்தது. அங்கே வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திபன் ஒருத்தர் இருக்கார். அவருடைய ஃப்ரெண்டு வந்து இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் போனால் அங்கே இருக்கவர் வந்து பிஹாரிக்கு தமிழ் தெரியாது. அவரோட பேர் வினோதா நந்தஜா. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. சம்ஹவ் ஐ இன்ஸ்பயர்டு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மேலே ஏறும்போது இவனை பார்த்த ஒன்று ஒன்று தெரிஞ்சிச்சுன்ட்டு, அவருக்கு அந்த ஸ்பார்க் வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் இ செட் அங்கே வந்து நார்மலாக என்ஐடியில் படித்தா மட்டும்தான் எடுப்பாங்க ட்ரெயினியாக. ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் விதவுட் என்ஐடி டு கெட் இன் டு தட் ஆர்கனைசேஷன். அதில் இன்னொருத்தர் வந்து என்னோடய இலக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த சேர்மனுடைய பையன் வந்து அருணாகப்பன் சொல்லிட்டு, அவர் இன்னும் அருணாகப்பன் சார், அவர் வந்து இன்றைக்கி கோரமண்டலோட சேர்மனாக இருக்கார். அவர் வந்து எங்களுடைய டிஜிஎம் ஹெச்ஆராக இருந்தார். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் இங்கே படிச்சுட்டு வந்துட்டு அங்கே அந்த கம்பெனியில் வந்து டிஜிஎம் ஹெச்ஆராக ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. தென் அவங்க 2 பேர் பேசி, சரி இந்த பையனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ் கொடுத்தாங்க. அவங்க அந்த சான்ஸ் எனக்கு அன்றைக்கி கொடுக்காம இருந்தாங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக கண்டினியூ ஆகிருப்பேன். இல்லை அது ரிலேட்டடாக பண்ணியிருப்பேன். இல்லைனா டேட்டா என்ட்ரி கம்பெனி ரன் பண்ணியிருப்பேன். ஓகே. பெஸ்ட் கேஸ் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பானா. ஓகே. இப்போ வரைக்கும் கூட இப்போ நீங்கள் ஐடி வந்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னுமே வந்து இந்த கரண்ட் பொசிஷனுக்கு எப்படின்னு சொல்லி என்னால் ட்ராப் பண்ண முடியல. பட் அதையும் தாண்டி நீங்கள் சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, பில்கேட்ஸோட புக் படிச்சிடும். இல்லை, ஸ்டீவ் ஜாப்ஸோட புக் பில்கேட்ஸோட புக் படிச்சிருந்தோன்னா அவர் வந்து சொல்லியிருப்பார், சின்ன வயசில் ஹி வாஸ் ஃபார்ச்சுனேட் எனஃப் டு பி இன் அ பிளேஸ் வேர் கம்ப்யூட்டர்ஸ் வேர் தேர். ஸோ எனக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் அங்கே இருந்து பட்டுச்சு. ஸோ ஐ திங்க் இதுலேருந்து ஒரு டேக்அவே என்னென்னா, நம்ம ஏதாச்சும் தேடிட்டே இருந்தோன்னா வி வில் இவென்ச்சுவலி பி இன் த ரைட் பிளேஸ். அந்த மாதிரி இந்த ஸ்டோரி எந்த மட்டும் கிடையாது. இப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்தீங்கன்னா நிறைய பேரோட ஸ்டோரி வந்து இப்படி இருக்கும். இப்போ நான் வந்து என்ன கம்ப்யூட்டர் படித்தேன், டேட்டா என்ட்ரி, டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டேன். டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டதுனால கம்ப்யூட்டருக்குள்ளே வந்தேன். கம்ப்யூட்டர்னால வந்து ஃபாக்ஸ் ப்ரோ ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டேன். நான் பாட்டுன்னு பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த பக்கம் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுது. நான் படித்ததுனால, நான் ஒருவேளை படிக்காமல் இருந்திருந்தேன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்காது. நான் படித்ததுனால நீங்கள் சொல்கிறது தான், நான் வந்து என்னோடய வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி தான் இங்கே எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த வீட்லேயே உட்காராமல் அவங்க வந்து அவங்களோட தேடலை நோக்கி போகும்போது பிசிஎஸ்லேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தே ஆர் ஏபிள் டு டேப் இன்டு தட். இது எனக்கு மட்டும் கிடையாது, இங்கே நிறைய பேருக்கு வந்து அது நடந்துகிட்ருக்கு. காமன் பிஹேவியராக நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே. ஸோ அப்படி ஒரு கன்வென்ஷனல் ஜாபில் இருந்திருக்கீங்க. அண்ட் ஐ திங்க் அதுக்கப்புறம் மல்டிபிள் ஸ்விட்சஸும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா உங்களோட கரியரில். எனக்கு அதெல்லாம் தாண்டி ஸ்விட்சஸ் இருக்கிறது கூட நான் நார்மல். ஸோ சேலரி ஹைக் வேணும்னா கம்பெனி ஸ்விட்ச் ஆகலாம், இல்லை வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வரலாம். பட் பிஸ்னஸ் பக்கம் ஏன் ஸ்விட்ச் ஆனீங்க? பிஸ்னஸ் வந்து பண்ணணுன்றது என்னுடைய ஏஜ் ஆஃப் 22-23 வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன். ஒய்? நான் ஐடியில் வந்துட்டேன். பட் என்னை சுற்றி இருக்கவங்க, நான் வந்து ஐடியில் வந்துட்டேன்னா என்னோடய சம்பளம் வந்து ஸ்டீப் க்ரோத். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்போயே 20K வாங்கினேன். எப்போனா 2003 என்னோடய சம்பளம் வந்து 20K சம்பளம்லாம் வாங்கவே முடியாது அந்த டைமில், என்ன மாதிரி ஒருத்தன். ஓகே. அப்போ என் கூட இருந்த என்னோடய நெட்வொர்க்கில் இருந்தவங்க அவங்க வந்து தே குட் நாட் கம் அப் டு தட் லெவல். யூஸ்வலாக அந்த டைமில் மற்றவங்க எவ்வளோ சம்பாதிச்சாங்க? ஒரு 1500, 1500, 2000. ஸோ என்னோட 10 times ஹையர் தென் மை ஃப்ரெண்ட்ஸ் வாட் தே வர் earning. ஓகே. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம எப்படி இவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணி இவங்களை எப்படி மேலே கொண்டு வர்றது அப்படின்னு யோசிச்சப்போ தான் வந்து தென் ஐ ஸ்டார்டட் திங்கிங், ஓகே ஒரு நாள் நம்ம கம்பெனி வைக்கணும். ஏன்னா நான் வந்து எக்ஸப்ஷன்.
இது வந்து இதை நார்மலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் வந்துட முடியுமானா எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருப்பாங்க. பட் எல்லாருக்கும் நடக்குமானா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் தெர் இஸ் அ பிஸ்னஸ்னாலே தெர் இஸ் அ நீட். இந்த மாதிரி தான் இருக்கணும், கேண்டிடேட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தெர் இஸ் அ க்ரைட்டீரியா. அந்த க்ரைட்டீரியா இருக்கும்பொழுது நம்ம கூட படித்த பசங்க ஒருவேளை கரஸ்பாண்டன்ஸில் படித்தவங்களோ இல்லை பிஎஸ்சி படித்தவங்களோ இல்லை பிகாம் படித்தவங்களோ அவங்கள எப்படி ஐடிக்குள்ளே கொண்டு வர முடியாது. இப்போ நம்ம ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணால் தான் வந்து பண்ண முடியுன்றதை வந்து முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஐ ஒர்க்ட் அன்டில் த ஏஜ் 36. ஐ ஒர்க்ட் ஆன் மை செல்ஃப். ஓகே. என்ன நான் வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நின்று நடத்துறதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி பில்ட் பண்ணணும். அந்த கேப்பபிலிட்டிக்காக நான் வந்து ஐ வாஸ் மோல்டிங் மை செல்ஃப். மோர் தென் 10 இயர்ஸ் இந்த விஷன் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த பொறுமை எப்படி உங்களுக்கு கிடச்சிது? அது பொறுமை இல்லை எனக்கு. ஆக்சுவலாக நான் வந்து 2010லேயே வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஓகே. 2018 தான் வந்து இந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான். 2010 நான் வந்து எங்கள் பாஸ்கிட்ட சுந்தர்னு சொல்லிட்டு விப்ரோவில் என்னுடைய பாஸ் இருந்தார். அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், வேலையை விட போகிறேன்னு. போய் வேலையை போடுறான்ட்டார். ஏன்னா யூஆர் நாட் ரெடி. எனக்கு தெரிஞ்சு யூஆர் நாட் ரெடி. ஓகே. ஏன்னா நீ வந்து இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. பிஸ்னஸ்னால் வந்து நீ நினச்ச மாதிரி போய் பண்ணிட முடியாது. அதுக்கு வந்து நீ வந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னாரு. சரி, நான் 2010 வந்து விட்டேன். திரும்ப 2012 போய் திரும்ப சொன்னேன், 2 இயர்ஸ் கழிச்சு. இல்லை பஸ், நான் பண்ண தான் போகிறேன்னா அப்பயும் சொல்லிட்டாரு. மரியாதை வேலையை பார்க்க போகன்ட்டார். ஏன்னா நீ வந்து இன்னும் நிறைய கற்றுக்கணும். அதுக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் நிறைய கற்றுக்கணும், எனக்கு அந்த ரோல் கொடுங்கன்னு கேட்டேன். நிறைய கற்றுக்கணுன்றீங்க, நீங்கள் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் ரோல் நான் பண்ண முடியாது, எனக்கு அந்த ரோல் கொடுங்க, அப்போ தான் நான் பண்ண முடியும்னா. இங்கே கிடைக்காதுறான்னாரு. சரி, நான் அப்போ வேறு கம்பெனிக்கு போய் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தென் காக்னிசன்ட்டில் வந்து அசோசியேட் டைரக்டராக ஒரு லொக்கேஷனுடைய ப்ராக்டிஸ் ஹெட்டாக வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு 180 பேர் எனக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க அப்போது. ஸோ 2013 180. அந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? அந்த டைமில் 2013 என்னாச்சு, 13 இயர்ஸ். 13 இயர்ஸ். ஓகே. 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் தென் ஐ பிகேம் அசோசியேட் டைரக்டர். அப்போ வந்து அது ஒரு டைம். அதுலேருந்து தான் வந்து தென் என்னுடைய மற்ற ஸ்கில்ஸ், நான் டெக்னிக்கலி ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் 13 இயர்ஸில். டெக்னிக்கலாக என்னால் யாரை வேணால் கன்வின்ஸ் பண்ண முடியும், நான் தான் பெஸ்ட்டுன்றதை கன்வின்ஸ் பண்ண முடியும். பட் ஆஸ் எ பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கும் சில குவாலிட்டிஸ் இருக்குது இல்லையா. குவாலிட்டிஸ்னால் வந்து பேசிக்கலி ஒரு ப்ரப்போசல் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து முன்னாடி நின்று ப்ரெசென்ட் பண்ணணும் கஸ்டமர்கிட்ட. ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம ப்ரப்போசல் ரன் பண்ணோம்னா முன்னாடி நின்று தைரியமாக அவங்ககிட்ட வந்து பேசணும். அந்த கேப்பபிலிட்டிலாம் என்கிட்ட கிடையாது. ஒரு இஷ்யூ வந்தால் ஃபிக்ஸ் பண்ணுவேன், எந்த மாதிரி இஷ்யூவாக இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் ஒரு கஸ்டமர் டிஸ்கஷனில் போயிட்டு ஒரு ப்ரப்போசலை வின் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கானா கிடையாது எனக்கு. அந்த ஒரு கேப்பபிலிட்டியை வந்து 5 இயர்ஸ் ஐ ஒர்க்ட் ஆன் இட். ஓகே. பில்டிங் தட் ஸ்கில், ஃபேஸிங் தி கஸ்டமர். யாராக எந்த கொம்பனாக இருந்தாலும் பேசுகிறதுக்கு வந்து தைரியமாக, சிஏஓவாக இருந்தானா சிஇஓவாக இருந்தானா நின்று பேசுகிறதுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணி சில போக வேண்டிய கஸ்டமர்லாம் நின்று இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஓகேடா, ரெடி ஆகிட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து எல்லாருமே பேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் 2017. இன்னைக்கு கூட ரீசெண்டாக அவரை மீட் பண்ணேன். அந்த ப்ரெசன்டேஷனில் என் கூட பக்கத்தில் நீங்கள் மட்டும் இல்லைன்னா அன்றைக்கே காலி அப்படின்ட்டு. ஆனால் அந்த ப்ராஜெக்டில் 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு சிஏஓ புதுசாக வராரு. அந்த சிஏஓ வந்து ஒரு முடியாத ஒரு காரியத்தை வந்து எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாரு. எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் எல்லாருமே பேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது வந்து முடியாது, இவர் முன்னாடி போய் நின்று பேசுகிறதுக்கு தைரியம் யாருக்கும் கிடையாது. நெதர்லாண்ட்ஸில் ஒரு டச் பர்சன் கிட்ட வந்து போய் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். நான் சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் தென் ஐ கிரியேட்டட் த ஹோல் டெக். இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு மேப் போட்டேன். மேப் போட்டு யாருமே போய் நிற்காத இடத்துல நான் போய் நின்று அவருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். ஐ கன்வின்ஸ்ட் ஹிம், எங்களால் மட்டும்தான் இதை பண்ண முடியும்ட்டு. ஏன்னா ஹீ வாஸ் ட்ரைங் அரவுண்ட் நாட் ஓன்லி வித் அஸ், அது மற்ற வெண்டர்ஸ்கிட்டையும் கொடுத்து அதை வந்து பண்ண சொன்னாங்க. பண்ண முடியல. நான் பண்ணதை வந்து they got convinced. இன்றைக்கி வரைக்கும் அந்த கஸ்டமர் வந்து அந்த கம்பெனி கூட இருக்காங்க. ஓகே. இல்லைனா அந்த ப்ரெசன்டேஷன் அன்றைக்கி பண்ணலன்னா வெளியே போயிருப்பாங்க. அந்த 100 பேர் வந்து வெளியே போயிருப்பாங்க. ஸோ அப்போ தட் வாஸ் மை டிஃபைனிங் மொமெண்ட். ஓகேடா, ஐம் ரெடி அப்படின்னு நீ வந்து வெளியே போய் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே. இன்னைக்கு டைமில் நிறைய பேருக்கு இந்த அளவுக்கு பேஷன்ஸ் டிஸ்பிளே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. பட் லெட்ஸே ஒரு 23-24 இயர் ஓல்டு அவங்களுக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு சொந்தமாக ஆரம்பிக்கணுங்கிற ஒரு தாட் இருக்குது. அண்ட் இன்றைக்கி எக்ஸ்போஷரும் ஜாஸ்தி, நிறையா ஆன்லைனில் நிறையா நாலேஜ் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். பட் நீங்கள் இந்த 10 to 15 இயர்ஸ் இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் த கம்பெனி, அதிலிருந்து
ஒரு 2 to 3 பீஸ் ஆஃப் அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது உங்கள் மைண்ட் செட் வேறவா இருந்திருக்கும். பட் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு 10 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கும் போது டோட்டலாக வேற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்கும். அந்த ஷிஃப்ட்டை பற்றி சொல்கிறீங்களா? ஸோ தட் இட் would be very useful for someone who wants to start a company. நான் ஒரு ஆஸ்பெக்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்ன வந்து பில்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, ஃபேமிலி வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து பயம் இருக்கக்கூடாது. முதல் பாயிண்ட் வந்து, இப்போ நான் வந்து வர பேக்ரவுண்ட் வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் கிடையாது. என்னை சுற்றி இருக்கவங்களும் பிஸ்னஸ் பண்ணது கிடையாது, நானும் பிஸ்னஸ் பண்ணது கிடையாது. அதனால் எனக்கு வந்து அந்த பிஸ்னஸ் நாலேஜ்ன்றதே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு 2 குழந்தைங்க அப்போ வந்து, ஆமாம் 2வது குழந்தை வந்தாச்சு. அப்படி இருக்கும்பொழுது எப்படி வந்து ஒய்ஃப் வந்து அனுப்புவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள், சரி தைரியமாக போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கல்யாணம் ஆனதுலேருந்தே சொல்லியிருக்கேன், இதுதான் என்னோடய விஷன், ஒரு நாள் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது. அதுக்கு வந்து ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போகணுன்னு எதிர்பார்க்கல. இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் யோசிச்சது கூட கிடையாது அந்த டைமில். இன்றைக்கி வரைக்கும் யோசிச்சது கிடையாது. ஃபண்ட் ரைசிங் சொல்கிறீங்க? ஃபண்ட் ரைசிங் பண்ணணும், ஃபண்ட் ரைசிங் பண்ணி தான் என் கம்பெனி ரன் பண்ணணும்னு யோசிச்சது கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடன் வாங்கினதுன்றது இது வரைக்கும் கிடையாது, பாரோ பண்ணுறதுன்றது வந்து இது வரைக்கும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது கடன் வாங்கி பண்ணுறதோ இல்லை இன்வெஸ்டர்கிட்ட போயிட்டு இதை பிச் பண்ணி பண்ணுறதோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ் கிடையாது. என்னுடைய தாட் ப்ராசஸ் வந்து என்னுடைய இன்னொரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகணும். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, என் ஃபேமிலி வந்து நான் வந்து ஓடும்பொழுது என்னை தடுக்கக்கூடாது. நான் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன்னா, ஓடாத வரைக்கும் ஓகே. நான் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு இன்னொரு தலைவலி இருக்கக்கூடாது, ஒன் சைட் ஆஃப் தி தலைவலி வந்து இருக்கக்கூடாது. அவங்க வந்து அது தலைவலியாக இருந்தாங்கன்னா என்னால் இதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால் அவங்களுக்கான ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து க்ரியேட் பண்ணு. அப்போ தான் வந்து நிறைய தேவையான அளவுக்கு சம்பாரித்து அவங்கள வந்து ஓகே எனக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த கம்பெனிக்கு என்ன ஆனாலும் சரி, யூ வில் பி ஸ்டேபிள். ஓகே. இஃப் யூ ஹேட் டு புட் நம்பர்ஸ்னால் ஒரு நெக்ஸ்ட் 6 months இல்லை 12 monthsக்கான ரன்வே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 18 months சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே. 18 monthsக்கு ஃபேமிலி ரன் ஆகிறதுக்கும் என்னுடைய கம்பெனி ரன் ஆகிறதுக்கும் 18 months ஐ ஹேட் அ பிளான், கிளியர் பிளான். சூப்பர். ஓகே. நான் வந்து சம்பளமே இல்லாமல் இருந்தாலும் எங்கே இருந்துக்கிட்டு, இந்தியாவில் இருந்துக்கிட்டு இல்லை, நெதர்லாண்ட்ஸில் இருந்துக்கிட்டு. ஓகே. நெதர்லாண்ட்ஸில் இருந்துக்கிட்டு அதை பண்ணுறதுன்றது இன்னும் சேலஞ்சிங். ஓகே. நெதர்லாண்ட்ஸ் எப்போ நீங்கள் போனீங்க? நெதர்லாண்ட்ஸ் வந்து நான் 2009 ஃபஸ்ட் டைம் போனேன். ஸோ 2009 23 வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். இப்போ வந்து ஆஸ்திரேலியா மூவ் ஆகிட்டேன். ஓகே. ஸோ வைல் யூ ஆர் ஒர்க்கிங் நீங்கள் நெதர்லாண்ட்ஸில் இருந்தீங்க? ஆமாம். ஓகே. ஐ வாஸ் ஹெடிங் யூரோப் ஃபார் தட் கம்பெனி. ஓகே. வை இஸ் இட் டிஃபிகல்ட் டு சேவ் மணி இன் நெதர்லாண்ட்ஸ்? சேவ் பண்ணுறது இல்லை, ஸ்பெண்ட் பண்ணுறது ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடும். இங்கே இப்போ நீங்கள் இங்கே ஒரு 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 கோடி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற ரன்வேக்கும் அங்கே இருக்கிற ரன்வேக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. கேன் யூ டாக் அபவுட் இட்? ஆமாம். இங்கே வாடகை வந்து எவ்வளோ இருக்க போகுது? இங்கே வந்து 15,000 இருக்குமா வாடகை, 17,000 இருந்திருக்குமா? அங்கே வந்து வாடகை வந்து 1,500 euros, 1,500 eurosனால் கிட்டத்தட்ட 1,30,000 வாடகை. அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. தென் சாப்பாடு, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீ, காரில் போனால் இல்லை ட்ரெயினில் போனால் அதுக்கான செலவுகள், இல்லை ஒரு வாட்டி இந்தியா வந்துட்டு போகணும் அந்த செலவுகள். ஸோ அதனால் அங்கேருந்து ரன்வேன்றது வேறு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஐ கிரியேட்டட் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஓகே. செகண்ட் ஒன் இஸ் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். 3வது வந்து டீம். எனக்கு வந்து லாங் டைம் இருந்ததுனால எனக்கு என்னோடய பெனிஃபிட் என்னென்னா, என் கூட ஒர்க் பண்ணவங்க தான் இன்றைக்கி என்னோடய லீடர்ஷிப்பில் இருக்காங்க. ஓகே. ஐ கிரியேட்டட் அ டீம். இது வந்து என்ன டீமில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ரமணான்னு தான் சொல்லுவாங்க. என்ன ரமணா படம் பார்த்துருக்கீங்களா? விஜயகாந்த் படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க வந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இல்லையா? ஓ, அந்த மாதிரி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் தான் இவங்க எல்லாம் இருந்தாங்க. ஐ ஆக்டிவேட்டட் தெம் when I started the company. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க they joined me as a leaders. Today they are running the company. எத்தனை பேர் அப்படி உங்க கூட ஒர்க் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. அந்த கம்பெனி பாவம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டீம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் யுவர் டீம், ரைட்? கம்பெனி ரன் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங், ரைட்? நான் மட்டும் பண்ணால் நடக்கவே நடக்காது, ஒரு இண்டிவிஜுவலால் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் ஐ கிரியேட்டட் மை செகண்ட் லேயர். நான் கண்ணை காட்டினாலே நீங்கள் வந்து தே அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஒரு காலில் இருக்கேன்னா என்னை பார்த்தாங்கனாலே தெரியும் இப்போ அவங்க பேசணுமா பேசக்கூடாதா. நான் வந்து எதுவுமே சொல்ல வேண்டாம், என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நான் அவங்க பேசலாமா ஐ மீன் இந்த மொமெண்ட்டில் அவங்க பேசலாமா பேச வேணாமான்றதை அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாண்ட் இருக்கிற டீம் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணேன். அந்த 14 years ஐ நோ, ஓகே இவங்க கூட நான் ஒர்க் பண்ண போகிறேன், இவங்க கூட நான் ஒர்க் பண்ண போகிறேன், இவங்க கூட ஒர்க் பண்ண வரேன், இவங்க ஐ மார்க் தெம், ஐ ஒர்க் வித் தெம். நான் எங்கே போனாலும் ஐ ஒர்க் வித் தெம். அண்ட் அட் சம் பாயிண்ட் தி ஜாயின் மீ. ஓகே.
ஃபர்ஸ்ட்லி இது ரொம்ப பெரிய ஒரு லாங் டேர்ம் மிஷன். கரெக்டாக 14 இயர்ஸ் மேபி சுற்றி இருக்கவங்க நம்பிக்கையே விட்டுருக்கலாம், ஆரம்பிக்க மாட்டாங்க நம்பியிருக்கலாம். பட் அதை தாண்டி வாட் ஐம் கியூரியஸ் இஸ், எப்படி அந்த டீம்மேட்ஸ்க்கு உங்கள் மேலே நம்பிக்கை வர வச்சிங்க? அவங்களுக்கு வந்து நான் இப்படி கம்பெனி ரன் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து ஸ்லீப்பர்ஸில் இருக்கீங்கன்னு சொல்லலை நான். ஓகே. ஏன்னா ஆஸ் அ மென்டராக ஐ மேட் தம் ஃபீல் தட் தே வாண்ட் டு ஒர்க் வித் மீ. ரைட், ஆஸ் அ மென்டராக நான் என்னோட அப்ரோச் வந்து ஒரு நாள் பிரகாஷ் கம்பெனி ஆரம்பித்து அவர் கூட வேலை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து வர அந்த மாதிரி அதுதான் என்னோடய அப்ரோச்சு. இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து என்னுடைய ஜூனியர் மோஸ்ட் பர்சனும் எனக்கு கால் பண்ணி பேசலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாராக இருந்தேன். அந்த மென்டாராக இருக்கிறதுனால நான் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தென் இட் பிகேம் ஈஸி. ஏன்னா நம்ம இப்படிலாம் வந்து ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. நம்ம வந்து 10 வருஷம் கழிச்சு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம், அதனால் நீங்கள் எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொன்னாலாம் யாராச்சும் இருப்பாங்களான்னா அது பாசிபிலிட்டி வந்து கம்மி. பட் நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஆசை இருக்கணும் அவங்களுக்கு. உங்கள் டீமில் இருக்காங்கன்னா உங்கள் டீம் வந்து ஐ வாண்ட் டு கெட் அட்டாச்ட் வித் பிரகாஷ் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா, அதை நான் க்ரியேட் பண்ணேன். ஐ ஒர்க் ஆன் இட். ஓகே. அப்போ அதுக்கு வந்து நான் ஸ்பெஷலாக மெனக்கணும் இல்லை, ஆஸ் அ கேரக்டர் என்னோட கேரக்டரே அதுதான். ஸோ தென் இட் மேட்ச்ட். ஓகே, தென் நான் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தென் தி கேம் இன். ஓகே, டேம். தேர்ட் பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி. யா, ஸோ இப்போ வந்து த கம்பெனி ரன் இஸ் பூட் ஸ்ட்ராப்ட். அதாவது வெளியே எந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம மணி எடுக்காமல் உங்களோட மணியை ரீஇன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறோம். இப்போது வாட் இஸ் த ரெவென்யூ இஃப் யூ குட் டாக் அபவுட் இட்? அண்ட் நீங்கள் ஃபண்ட் ரைசிங்கை பற்றி சொல்லும் போது கூட எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் அது வந்து ஒரு கடன் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. ஏன்னா ஃபண்ட் ரைசிங்கு வந்து நிறைய பேர் வேறு மாதிரியும் அதை பார்ப்பாங்க. பட் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணும்போதே பாரோ அப்படின்னு சொல்லும் போது நான் திருப்பி ஃபண்ட் ரைசிங்கா அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ ஹவு டு யூ see it? அண்ட் இப்போதைக்கு பூட் ஸ்டாப் பண்ணி எவ்வளோ ரெவென்யூ நம்மளால் அட்டென்ட் பண்ண முடிஞ்சது உங்களால்? நாங்கள் we are close to 10 million now. ஓகே. யூரோஸில். பட் ஃபண்ட் ரைசிங் வந்து ஒரு வேளை பண்ணியிருந்தா இன்னும் ப்ராபப்ளி இதை விட ஒரு 4 times 5 times பிகராக இருந்திருப்போம். ஸோ அந்த கேபிட்டல் யூஸ் பண்ணி க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்வான்டேஜ் தான். பட் நான் இது வரைக்கும் என்னோடய கம்பெனியோட பர்பஸை சொல்லலை இல்லையா. இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம், என்னோடய கம்பெனியோட பர்பஸை சொல்லலை. ஸோ கம்பெனியோட பர்பஸ் வந்து நான் முன்னாடி சொன்னேன், இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து ஒரு வேலை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தை என்னோடய லைஃப் பர்பஸாக மாற்றிக்கிட்டாங்க. ஓகே, அப்படி இருக்கும்பொழுது இந்த பர்பஸை வந்து என்னால் ஹோல்டு பண்ண முடியாது. ஒரு வேளை நான் வந்து இந்த கம்பெனியை ரன் பண்ணுறேன், இன்வெஸ்டர்ஸ்கிட்டேருந்து காசு வருதுன்னா கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வரவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. அவங்க காசு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு காசு ரிட்டர்ன் போகணும். கரெக்டாக? இப்போ வந்து நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா, ரூரல் ஏரியாலேருந்து வருவாங்க, இங்கிலீஷ் பேச தெரியாது, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க, நல்ல மார்க் எடுக்காமையும் இருக்கலாம். ஒரு அப்பா அம்மா இல்லாத பசங்களாக இருப்பாங்க, இல்லை அப்பா இல்லாத பசங்களாக இருப்பாங்க, இல்லை கூலி வேலை செய்கிற பசங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எடுக்கிறோன்னா இவங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு எனக்கு 12 to 18 months ஆகும். ஓகே. இவங்களை நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான். இவங்களை ட்ரெயின் பண்ணுறது வந்து 12 to 18 months. அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு கஸ்டமர் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு 12 to 18 months ஆகும். பட் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்தாங்கன்னா தே வுட் எக்ஸ்பெக்ட் மீ டு மேக் தம் பில்லபிள் இன் 3 months. 3 monthsல வந்து இவங்க வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஃபேஸிங் கேப்பபிலிட்டி இருக்கணும். அப்போ தான் வி கேன் மேக் மணி அவுட் ஆஃப் தம். ரைட், இட்ஸ் நாட் லைக் யூ கீப் இன்வெஸ்டிங் அண்ட் மணியை மேக் பண்ணுறதுக்கு வந்து இதுவாகன்றது. ஸோ அந்த பர்பஸை வந்து என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஓகே. அந்த ஒரு காரணத்துக்காக வி ஆர் கோயிங் ஸ்லோ. இப்படி தான் வந்து பண்ணணும். அந்த ஒரு ரீசன்னால் வி நெவர் வென்ட் ஃபார் ஃபண்ட் ரைசிங். செகண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த தாட்டே எனக்கு வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்டர்கிட்ட போகணுன்ற ஐடியாவாச்சும் இருக்கணும் இல்லையா. இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், இன்வெஸ்டர்ஸ்கிட்ட போகலான்ட்டு எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் அதை பற்றிலாம் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் தான் எப்படி அது தெரிய ஆரம்பிச்சுன்னா எங்களை வாங்க வந்தாங்க. ஓகே, ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்து மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ் வந்து நிறைய. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, என்னடா இது எல்லாரும் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ஓகே, இந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம how much were they willing to offer? டிஸ்கஷனுக்குள்ளேயே போகல நான். எஸ்டிமேட்னா இந்த மாதிரி யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்சு வேல்யூவேஷனோட 5 times 6 times ஐ திங்க் 5 to 7 ரெவன்யூவில் ஒரு 7 timesக்கு 6 to 7 times வந்து ப்ராடக்ட் கம்பெனியாக இருந்ததுன்னா வந்து 6 to 7 times வந்து இது பண்ணுவாங்க. ஓகே. இப்போ எங்களோட கம்பெனி வேல்யூவேஷன் குட் பி சம்வேர் அரவுண்ட் 80 to 100 million. ஓகே. அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ பட்
ஓகே. அதுதான் அது வந்து ஐ செட் நோ, தேவையில்லை அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் த கம்பெனி விச் இஸ் டு எனேபிள் மோர் பீப்புள் ஆர் எனேபிள் த Create ஆப்பர்ச்சுனிட்டி opportunities ஃபார் for மோர் பீப்புள். yeah. எஸ்பெஷலி அவங்களுக்கு யூஷுவல் செட்டிங்கில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, பட் அவங்களுக்கு நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, விச் சவுண்ட்ஸ் கிரேட். பட் இன்னுமே வந்து வேறு எப்படி இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பர்பஸ் அதில் இருக்குது? இது வந்து இப்போ கூட சொல்லலாம், மேபி ஆஃப்டர் மேக்கிங் ஆல் த மணி நீங்கள் சொல்லலாம், பட் சின்ஸ் த பிகினிங் நீங்கள் இதில் யூ ஹவ் பின் ஸ்டக் வித் திஸ். ஸோ இஸ் தேர் எனி அதர் ரூட் காஸ் பிஹைண்ட் இட்? வேறு எதுவும் காசு கிடையாது. நான் வந்து ஐ ஹவ் கான் த்ரூ தட் ஃபேஸ். இட்ஸ் நாட் லைக் எனக்கு பரீட்சை இல்லாத விஷயம் கிடையாது இல்லையா. இப்போது அட் திஸ் பாயிண்ட் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இன்னொரு 10 million ரெவென்யூ இருந்தால் தட் வில் கிவ் யூ மோர் ஹாப்பினஸ், ஆர் லெட்ஸ் சே 5,000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணால் விச் வில் கிவ் யூ மோர் ஹாப்பினஸ், ஆர் அது நமக்கு ஒரு டோப்பமைன் கிடைக்கும்ல, அது உங்களுக்கு எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும்? எங்களுடைய ரிவ்யூ மீட்டிங்ஸ்லாம் இருக்கும்ல, ஓகே. டீலர்ஷிப் ரிவ்யூ இருக்கும், இல்லை இயர்லி ப்ரெசன்டேஷன்லாம் இருக்கும் இல்லையா. அங்கே வந்து நாங்கள் நம்பர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீப்புள் தான் பேசுவோம். நம்பர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூ வந்து பேச மாட்டோம். ஆனால் ஒரு கம்பெனிக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு லையபிலிட்டியாக கூட பார்ப்பாங்கல்ல. கரெக்ட். அதனால் இப்போ நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, இந்த சைஸ்க்கு இன்னும் கம்மியான எம்ப்ளாயீஸ் தானே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஓகே. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 400 பீப்புள் இருக்குன்னா, நான் இந்த கம்பெனியை 200 பீப்புளில் ரன் பண்ண முடியும். என்னால் 200 பீப்புள் தேவையில்லை தான். ஓகே. இன் யூஷுவல் செட்டிங் எனக்கு 200 பீப்புள் தேவை கிடையாது. பெஸ்ட்டு நம்மள மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு நல்ல எலீட் கன்சல்டிங் பீப்புளெலாம் இருந்தாங்கன்னா 200 பீப்புள் என்னால் ரன் பண்ண முடியும். ஓகே. அப்படியே இல்லைனாலும் 200 பீப்புள் வந்து இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியும். ஸோ 400 பீப்புள் வச்சுட்டு இந்த ரெவன்யூ இன்னும் கம்மியான பீப்புள் தானே இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. பட் இதான் ப்ராஃபிட் இஸ் நாட் த மோட்டிவேஷன். இப்போ என்கிட்ட நிறைய காசு இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஓகே. அவ்வளோ மணி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியாது. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் வை ஐ டோன்ட் வாண்ட் டு செல் இட். ஓகே. காசு வாங்கி வச்சுட்டு நான் வீட்டில் இருக்கிறதுல எனக்கு ஐ டோன்ட் see a need for that, ரைட். காசு வாங்கி வச்சுட்டு சும்மா கொடுப்பதில் எனக்கு நீட். எனக்கு ஜென்ரலாக எனக்கு இலவசமாக கொடுக்குறதுன்றது எனக்கு வந்து நான் வாங்க மாட்டேன். எனக்கு வந்து இது ஃப்ரீ தான்ட்டாங்கன்னா அது ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவேன் நான். ஓகே. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். ஸோ இலவசமாக வந்து யாருக்காச்சும் கொடுக்கணுன்னா வந்து கொடுக்க மாட்டேன் நான். ஓகே. அவங்களுக்கு வந்து வேலை கொடுத்து அவங்களா சம்பாரித்து அவங்க சாப்பிட முடிஞ்சதுன்னா அதுதான் என்னோடய ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஓகே. அதனால் அதுவும் ஒரு காரணம் ஆக்சுவலாக. ஆல் ரைட். ஸோ அண்ட் ஈவன் நீங்கள் நிறைய இன்டர்வியூஸில் கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் மணியை பற்றி நீங்கள் பேசும்போது நீங்கள் இன்னொரு சைட் ஆஃப் த லைஃப்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க. அந்த டைமில் மணி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். கரெக்டாக. லைஃப் சேஞ்சிங் டூல் வந்து மணி. ஸோ அது இஃப் ஐ ஹேட் டு புட் மை செல்ஃப் இன் யோர் ஷூஸ்னால் அது வந்ததுக்கப்புறம் அதை முழுசாக அனுபவிக்கணும்னு நான் நினைப்பேன். ஆனால் நான் நிறைய இன்டர்வியூஸில் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் சொன்னது வந்து தேவையில்லாத பொருள் எதுவுமே என்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கேட்குறக்கு நல்லா இருக்குது. பட் ஹவு டிட் தட் ஹேப்பன்? இது ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் பண்ணதா, இல்லை ஆர் யூ லைக் தட்? கேன் யூ டாக் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப்? அது ஐ மீன் நேச்சுரலி அப்படி வந்தது. பட் கான்ஷியஸாகவும் நான் இருக்கேன். கான்ஷியஸாக இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, இப்போ வளரும்போது ஒரு தேவைக்கு அதிகமான விஷயங்கள்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் என்னுடைய எந்த வீட்டுக்கு வந்தீங்கனாலும் தேவைக்கான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ஓகே. என்னுடைய தேவைக்கான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள் வந்து இருக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் எதை சொல்லுவீங்க? இப்போ இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தூங்குறதுக்கு இடம், அப்புறம் என்ன போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, ஃபேன்சி கார்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை. ஓகே. அது தவிர என்ன, அவ்வளோ. நான் இப்போ வச்சுருக்கதெல்லாம் நார்மல் கார்ஸ் தான் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இப்போ கூட ஆஃபீஸ்க்கு வந்தாலும் நடந்து தான் வருவேன். கஞ்சம்னு என்ன சொல்ல முடியாது. ஏன்னா செலவு இது வாங்கணுன்னா நான் செலவு பண்ணிவிடுவேன். ஓகே. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு டிவி வாங்கணுன்னா டிவி இருக்கணும். அது வந்து 95 இன்ச்சாக இருந்தாலும் வாங்கி வச்சுருவேன். ஏன்னா டிவி எனக்கு தேவை. ஓகேவா. 2 டிவி வேணுமா 4 டிவி வேணுமா அப்படின்னா எனக்கு வந்து 2 டிவி தேவைப்படாது, 4 டிவி எனக்கு தேவைப்படாது. பட் அந்த செலவுலாம் பண்ணுவேன். பட் அதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்னு நினைப்பேன். ஏன் அது அப்படி? ஏன்னா உங்களுக்கு தோணியிருக்காதா? இல்லை, அது வந்து எனக்கு ப்ளஷராக தெரில ஆக்சுவலாக. ஓகே. ஒருவேளை அது எனக்கு ப்ளஷர் கொடுக்குது உங்கள் அப்படின்னு. ஃபேமிலி இஸ் ஆல்சோ ஓகே வித் இட்? அப்சல்யூட்லி. என் பசங்கள்லேருந்து எல்லோரும் அது ஐ மீன் அட்லீஸ்ட் அந்த ஒரு ஜோனில் தான் வளர்க்குறேன் நான்.
ஓகே. அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க நம்மளால சொல்ல முடியாது. பட் இப்போ வரைக்கும் அவங்களும் அதே அந்த அந்த தேவையை தாண்டி என்கிட்ட எதுவும் பெருசாக கேட்டது கிடையாது. ஓகே. அதை நம்ம டிரைவ் லைக் டெய்லி ஓடிட்டே இருக்கிறதுக்கு அது ஒரு நெசசரியாக இருக்கும் நினைக்கிறீங்களா? டெய்லி ஓடுறதுக்கு நெசசரியாக மேபி இருக்குமான்னு தெரியல. கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே தள்ளாமல் இருக்கலாம்ல அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறது. அதுவும் இருக்கலாம். கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்தாலும் பண்ண முடியாது. ஓகே. எனக்கு அதர் சைட் ஆஃப் த திங் வந்து எனக்கு தெரியாது. இப்போ போகணுன்னு உங்களுக்கு ஆசை வந்தது இல்லையா? போகணும் ஆசை வந்து ஆல் ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன கேட்கணும்னு நினச்சிருந்தேன்னா, இப்போ தான் வந்து யூ ஸ்டார்டட் டு ஷோ அப் இன் பாட்காஸ்ட் இல்லை இன்டர்வியூஸ். இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ தமிழ்நாட்டில் பண்ண முதல் ஈவெண்ட் இதுதான். யா, பட் வேர்ல்டு வைட் நான் நிறைய கீனோட் டெலிவரி பண்ணியிருக்கேன். கரெக்ட். நான் அது உங்கள் லிங்க்டின்ல பார்த்தேன். நீங்கள் அந்த மாதிரி பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ் நிறையா அட்டன் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி டைமில் சோஷியல் மீடியா இஸ் அ ஹியூஜ் திங், எஸ்பெஷலி ஃபார் யங்ஸ்டர்ஸ். அதில் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னாலே ஒரு பயங்கரமான கிளாமரஸான லைஃப் ஸ்டைலை அதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கான்ஷியஸாக அதுலேருந்து வெளியே இருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு அதோட தேவை இல்லாமல் இருந்துச்சா? ஹவு டு யூ லுக் அட் திஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர்? மற்ற ஆண்டர்ப்ரனர்ஸும் அந்த பேண்ட் வேகனில் இன்றைக்கி இருக்காங்க. நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் தே டென் டு கிரியேட் மோர் கான்டென்ட். ஸோ ஹவு டு யூ see it? எனக்கு தேவை இருந்தது. ஓகே, எனக்கு வந்து தேவை இருந்தது. ஏன் அந்த தேவை இருந்ததுன்னா, இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் க்ரியேட் பண்ணுறான்னு சொல்கிறேன் இல்லையா, எனக்கு என்னோடய தேவை வேறையாக இருந்தது. என்னோடய தேவை நான் முன்னாடி நிற்கிறது கிடையாது, என்னை வந்து ப்ரைமாக காட்டுறது கிடையாது. என்னோடய தேவை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் க்ரியேட் பண்ணும்போது ஃபைண்டிங் த ரைட் கேண்டிடேட்ஸ் ஹஸ் பீன் அ சேலஞ்ச். ஒரு கரெக்டாக நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னா, நான் எப்பயுமே இப்போ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட வந்து நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணுவாங்க. பிரகாஷ், என்னுடைய அக்காவோட பையனுக்கு வந்து வேலை வேணும். அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கா செட்டில்டாக இருக்காங்க. மாமா என்ன பண்ணுறாங்கன்னா, மாமா செட்டில்டாக இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னா, அவங்க நல்லா செட்டில்டாக இருக்காங்க. அப்போ நான் சொல்லுவேன், இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து வரவங்களுக்காக. ஸோ அதனால் நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள், இது கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுக்கணுமா, இல்லை வந்து நான் வேறு ஒருத்தங்க அப்படி சொன்னேன்னா அவங்க வந்து இல்லை பரவாயில்ல கொடுக்கலனாலும் பரவாயில்லன்னு நினச்சிப்பாங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ ஓரளவுக்கு செட்டில்டாக இருக்கவங்க வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் இருக்கும், அவங்களுக்கு வந்து நெட்வொர்க் இருக்கும். இப்போ நான் வந்து ஹெல்ப் பண்ணலனாலும் இந்த பசங்க எப்படி இருந்தாலும் மேலே வந்துடுவாங்க. அவங்க கண்டிப்பாக மேலே வந்துடுவாங்க. அதில் டவுட்ஸ் வந்து அட்லீஸ்ட் 90% வந்து மேலே வந்துடுவாங்க. 10% ப்ராப்ளம் இருக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் தெம் வில் ஃபைண்ட் தேர் வே இன்டு மேக் தேர் லைஃப். பட் நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க பசங்க வந்து இது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த கேள்வி எதில் வந்தோம்? அந்த சோஷியல் மீடியாவுக்கு நீங்கள் ஓகே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறதுன்னும் போது இப்போ ஃபைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நாங்கள் முதல்ல ஆரம்பித்தப்போ இது எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. ஓகே. இப்போ நான் பண்ணுறேன்றது இப்போ நான் சொல்கிறதுனால தானே தெரியுது. இப்போ நான் சொல்லலைன்னா எங்கே போய் அவங்க இப்போ இருக்கிற டைமில் வந்து எங்கே போய் அவங்க தெரிஞ்சுப்பாங்க, இப்படி ஒரு கம்பெனி இருக்குது, இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத எங்கே போய் தெரிஞ்சுப்பாங்க? அப்படி இல்லைனாலும் ஒன்று முதல்ல இது ஒரு சின்ன இதுவும் இருக்குது. ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல வந்து ஜாயின் பண்ணுறவங்க ரொம்ப யோசிச்சு தான் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நாங்கள் முதல்ல ஆரம்பிச்சது இந்த ரூம் சைஸ் தான். ஒரே ஒரு டேபிள் மட்டும்தான் இருக்கும், 4 பேர் தான் உட்கார முடியும். இப்போ ஒருத்தர் வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ண வராங்க, எங்கள் வீட்டு மாடியில் தான், இன்னும் இது கம்பெனியா அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. இவங்கெல்லாம் ஊர்லேருந்து வராங்க, சென்னையிலேருந்து வர பசங்களும் கிடையாது, ஊர்லேருந்து வந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண 4 ஜூனியர்ஸும் இதுதான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண. இன்றைக்கும் அவங்க நம்ம கூட இருக்காங்க, 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து கதவு திறந்து பார்த்தா இதுதான் ஆஃபீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இதுக்குள்ளே எப்படி வருவாங்க? ஒரு சின்ன கம்பெனின்ற ஒரு இது இருக்குது. ரெண்டாவது நம்ம இப்படி பண்ணுறோன்றது தெரியணும். ஸோ அந்த ஒரு இதுதான் என்னை புஷ் பண்ணாங்க. என்னோட ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு டீம் வந்து புஷ் பண்ணாங்க. நீ வந்து உன்னோட கதையை வந்து வெளியே சொல்லி ஆகணும், நீ சொல்லலைன்னா யார் தான் சொல்கிறது, நீ சொன்னால் தான் வந்து இது வந்து பண்ண முடியுன்றது. அதனால தான் வந்து முதல்ல இன்டர்வியூ வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய ப்ரொஃபைல் வந்தது. ஓகே. அது வரைக்கும் வி வர் ஸ்ட்ரகிளிங். எங்கள் ஹெச்ஆர் டீம்லாம் நான் திட்டாத குறையாக இருக்கும், என்ன தான் பண்ணுறீங்க, ஏன் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியல, இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, யாரையும் நம்மளால் ஏன் நமக்கு வந்து நம்ம கண்ணில் ஏன் மாட்ட மாட்டுறாங்கன்னு வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நிறைய ப்ரொஃபைல், கோபிநாத் சாரோட இன்டர்வியூ பண்ணதுக்கப்புறம் நிறைய ப்ரொஃபைல் வந்து வந்தது. தென் அதுக்கு திரும்ப ஸ்டாப் ஆகிடுச்சு. அட் சம் பாயிண்ட் இட் காட் ஸ்டாப்ட். இப்போ நாங்கள் அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறோம். அகாடமி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அகாடமி பற்றியும் சொல்லிடுறேன். அகாடமி வந்து நாங்கள் இத்தனை வருஷத்தில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு 220 பீப்புளுக்கு வந்து இப்போ அவுட் ஆஃப் 380 பீப்புள் 220+ வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். இட் டுக் 8 இயர்ஸ் ஃபார் அஸ். இந்த ஸ்டேஜுக்கு வரத்துக்கு 7 to 8 இயர்ஸ் ஆகிடுச்சு.
7 இயர்ஸில் நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியுது, நம்ம எப்படி இதை ஸ்கேல் பண்ணுறது அப்படின்னும்போது அப்போ தான் வந்து அகாடமி ஐடியா வந்தது. அகாடமி வந்து நாங்கள் இதே பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க, நாங்கள் யாருக்கு வேலை கொடுக்கணுமோ அதே பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க, அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். டெக்னாலஜியில் வந்து ட்ரைனிங் கொடுத்து ஒரு 3 to 4 months வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து வி ஆர் மேக்கிங் தெம் ஜாப் ரெடி. ஓகே. முக்கியமாக வந்து அவங்களுக்கு புது டெக்னாலஜியை கற்றுக் கொடுக்குறத விட எப்படி ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுக்கணுன்றதை வந்து கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து வி ஆர் மேக்கிங் தெம் ஜாப் ரெடி. அதுக்கு பீப்புளை ஃபைன் பண்ணுறதும் கஷ்டம்தான். ஓகே. ஓகே, அதுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறம் நிறைய ப்ரொஃபைல் வந்தது. ஒரு 100 ப்ரொஃபைல் 150 ப்ரொஃபைல் வந்து இப்போ வந்து வி ஆர் டூயிங் இட் ஃபார் 10 ஆஃப் தெம் ஜாயின்ட். இப்போ வந்து ஒரு பேட்ச் ஓடிட்டுருக்கு 3 to 4. இதில் இது நான் ப்ராஃபிட் தான். இதில் எங்களுக்கு ஒரு பைசா ஸோ பெனிஃபிட் ஃப்ரீ இன்-பர்சன் ட்ரைனிங். ஃப்ரீ இன் பர்சன் பை அ ப்ரொஃபஷ்னல் ட்ரைனர். இது ஃபஸ்ட்டு 2 பேட்ச்சில் வந்து வி மிஸ்ட் இட். ஃபஸ்ட்டு 2 பேட்ச் வி மேட் எ மிஸ்டேக். நம்மளோட டீம் வச்சே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்தூவில் வந்து பண்ணோம். பட் தட் டென்ட் ரியலி ஒர்க் அவுட். ஏன்னா இவங்களுக்கு வேலை இருக்குது ஒன்று, ரெண்டாவது வந்து நிறைய பேர் பண்ணுறதா இருந்தது. ஒரே டெக்னாலஜி ஒரு 4 பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த 4 பேர் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுடைய கவனம் வந்து அந்த 2 hours 3 hours 4 hours என்ன எடுக்கிறாங்களோ அன்றைக்கான கவனம் தான் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுல கவனம் இருக்காது. அதனால் இந்த பேட்ச்சில் வந்து வி காட் அ ப்ரொஃபஷனல் எக்ஸ்டர்னல் ட்ரைனர் ஹூஸ் பீன் தேர். அவர் வந்து இப்போ வந்து ரெகுலராக வந்து ஒரு 40 to 50 days வந்து கூட இருந்து ட்ரெயின் பண்ண போகிறாரு. இது உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே தான் நடக்கும்? இது எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயே நடக்குது. இதுக்கு பேரலாக நாங்கள் இன்னொன்று பண்ணோம். இன்னொன்று என்னென்னா, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் காது கேட்காத வாய் பேசாதவங்களுக்கு வந்து நாங்கள் அங்கே போய் ட்ரைனிங் கொடுத்தோம். எவ்ரி வீக்கெண்ட், எவ்ரி சாட்டர்டே சண்டே. அது எப்படி நடந்ததுன்னா, இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னபோது எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு காது கேட்காதவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். அவங்க வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நம்ம ஏன் இவங்களுக்கும் இந்த மாதிரி காது கேட்காதவங்களுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன், என்னால் முடியாது, ஆனால் உங்களால் முடியுமான்னு கேட்டேன். என்னால் முடியும், நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு சைன் லாங்குவேஜ் வந்து சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கணும். என்னால் கண்டிப்பாக முடியாது. என்னால் இந்த சென்ஸ் இந்த டீமால் பண்ண முடியாது, நம்ம டீமால் பண்ண முடியாது, உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்கன்னாங்க. அவங்க ஆக்சுவலி ஃப்ரம் ட்ரிச்சி. அப்புறம் அவங்க அந்த காலேஜை வந்து ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி பண்ண முடியுமா கேட்டதுக்கு, பசங்க வந்து அங்கே வர முடியாது, வேணா நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து என்னுடைய கேம்பஸில் உங்களுக்கு வந்து வீக்கெண்டில் வந்து டைம் தரேன், ஒரு 2 days நீங்கள் வந்து இங்கே வந்து பண்ணுங்கன்னாங்க. நாங்கள் இவங்கள வந்து அனிதான்னு அவங்க பேர், அவங்கள வந்து நீங்கள் வீட்டுக்கே போயிடுங்க, ஊர்லேயே இருங்க, திருச்சியிலே இருங்க, வீக்கெண்ட் ஆச்சுன்னா போயிட்டு இவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு அலோன்ஸ் தந்துடுறோம். இந்த வீக்கெண்டில் வந்து நீங்கள் போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு உங்களை வி வில் டேக் கேர் ஆஃப் யூ, உங்களோட டைம் வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம், போயிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. நாங்கள் பயங்கர ஹாப்பியாக போனாங்க. 9 months ட்ரைனிங் கொடுத்தோம். ஓகே. அப்புறம் நான் ஒரு வாட்டி அவங்கள போய் விசிட் பண்ணேன். திருச்சியில் போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விசிட் பண்ணது 30 பேரை விசிட் பண்ணப்போ அவங்க டைரக்டர் அந்த சென்டரில் இருக்கவங்க வந்து, இந்த பசங்கள்லாம் இது வரைக்கும் ஐடி ஆஃபீஸில் என்டர் ஆனது கிடையாது, ஐடி ஆஃபீஸை பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் இது வேலைனா எப்படி இருக்கும், இவங்க மோஸ்ட்லி அந்த ஐடிக்குள்ளேயே வரமாட்டாங்க. 2019 பேட்ச் ரன் பண்ணுறாங்க. ஒன்லி 2 பேரில் 3 பேர் தான் அந்த ஐடிக்குள்ளேயே போயிருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்குங்க. ஸோ இந்த இவங்களை வந்து உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து விசிட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ வி பாட் ஆல் ஆஃப் தம் இன் ஃப்ளைட். 40 பேருக்கும் ஃப்ளைட்டை புக் பண்ணி அங்கேருந்து சென்னைக்கு வந்து வி கேவ் தம் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அப்புறம் எங்கே வந்தாங்க, எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. எங்கள் ஆஃபீஸில் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் காட்டணும், இப்படிலாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலான்ட்டு. அதுலேருந்து போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, ஒரு நாள் நாங்கள் திரும்ப வருவோன்ட்டு போனாங்க. அதில் 5 பேர் இப்போ எங்கள் ஆஃபீஸில் இருக்காங்க. ஓகே. அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து இட் ஒர்க்ட். ஏன்னா அப்படி இல்லைன்னா அவங்க அதுக்கான போராட்டத்தை எடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம இங்கே போய் வேலை செய்யணும் அப்படின்றது வந்து போய் பார்த்தா தானே தெரியும், ஓகே இப்படியும் ஒரு லைஃப் இருக்குது நமக்கு அப்படின்றது. அந்த 5 பேர் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து இன்டர்னாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுவும் எங்களோட எக்ஸ்பெரிமெண்டேஷனில் ஒன்று. அகாடமி ஒன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்டேஷன். அகாடமிலே ஒரு கிளை, ஒரு பிரான்ச், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷனும் வந்து போயிட்டுருக்கு. ஓகே. பட் பிரில்லியன்ட் எஃபர்ட் ஃப்ரம் த டீம். அவங்க வந்து வேறு லெவலில் அவங்கள பார்த்துக்கிறாங்க. இப்போ அனிதாவுக்கு தான் ஒரு பிரச்சனை, ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஓகே. நான் திருச்சியில் தானே இருந்தாங்க. இப்போ இவங்கள பார்த்துக்கணுன்றதுக்காக நீங்கள் வாங்க, இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு பட் வி டேக் கேர் ஆஃப் ஹர் அகாமடேஷன் அண்ட் திங்ஸ் லைக் தட். இங்கே வந்ததுனால அதனால் அவங்களுக்கு செலவு அதிகமாகிடக்கூடாதுன்றதுக்காக வி லுக் அட் 360 degree. ஒரு விஷயம் பண்ணுறோன்னா யாரும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து. ஸோ இப்போது இந்த பேட்ச் ரன் ஆகுது, இவங்களும் ரன் ஆகுறாங்க. வேர் ஆல்சோ வெரி ஹாப்பி. அந்த 5 பேர் எங்களால் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். அந்த 5 பேர் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்கள். இந்த ஒரு அனிதா குட் பிரிங் 5 people அப், இந்த மாதிரி ஒரு சேலஞ்சில் வரவங்க. இந்த 5 பேர் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த 5 பேர் வந்து 25 மாறுவாங்க, அந்த 25 வந்து 250 மாறலாம். பட் எனக்கு வந்து ஐ நீட் ஹெல்ப் ஃப்ரம் ஆல் தி அதர் ஃபவுண்டர்ஸ். நான் வந்து பெருமையாக இப்போ சொல்லிக்கிறேன்,
பட் அதர் ஃபவுண்டர்ஸும் வந்து இவங்களெலாம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ட்ரெயின் பண்ணலனாலும் பரவாயில்ல. பட் இந்த அகாடமியில் இருக்கிற பசங்களை வந்து நீங்கள் உங்களுடைய இதுக்கு எடுத்துக்கங்க, உங்களுடைய கம்பெனிக்கு வந்து எடுத்துக்கங்க. கொடுக்குற பசங்க வந்து வேறு லெவலில் இருப்பாங்க. தட்ஸ் சம்திங் ஐ கேன் டெல் யூ. ஏன்னா இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க தான் இந்த கம்பெனியை பில்ட் பண்ணுது. சும்மா சாதாரணமாக இல்லை. நாங்கள் பில்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து வேர்ல்டு வைடு லார்ஜ் கம்பெனிஸ் ஆர் யூஸிங் தட் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை பில்ட் பண்ணது இவங்க தான். ஸோ இவங்களால முடியாதுன்றது கிடையாது. இவங்க வந்து பண்ணியிருக்காங்க, பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். ஐ கேன் ஷேர் ப்ரொஃபைல்ஸ். இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சொன்னப்போ அகாடமி ட்ரைனிங்லாம் சொன்னப்போ கண்டிப்பாக நான் ஒரு பெய்டு ப்ரோக்ராம் தான் நான் யோசிச்சு வச்சேன். ஸோ நீங்கள் அதை சொல்லும் போது நோ பிரெய்னர் டு சைன் அப். அதுவே வரமாட்றாங்க. ஓகே, ஐ திங்க் இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸாக இருக்குது. இவங்க ஏன்னா நிறைய Too good to be true. டூ குட் டு பி ட்ரூ. எக்ஸாக்ட்லி. நிறைய பேர் ஏமாத்துறாங்க அப்படின்றதுனால இங்கே 15 பேர் சைன் அப் பண்ணோம். 10 பேர் தான் வந்தாங்க. அந்த 15 பேர் சைன் அப் பண்ணுறது 150 பேர்கிட்ட எங்கள் டீம் பேசினாங்க. ஓகே, 150 பேர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சம்பளம் என்ன, உங்கள் வீடு சுச்சுவேஷன் என்ன, எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணி 15 பேரில் 5 பேர் டிட்ன்ட் ஷோ அப். அந்த 10 பேரை மீட் பண்ணப்போ கேட்டேன், இந்த 5 பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாங்க. தேவ் லாஸ்ட் தேர் லைஃப் சார் அப்படின்னு தான் சொன்னாங்க. தேவ் மிஸ் தேர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 10 பேர் வந்து அதுதான் சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த இங்கே இந்த 10 பேரும் பயந்து தான் வந்திருப்பாங்க. போகிறது கரெக்டான இடம் தானா. அவங்க வந்து ஆஃபீஸை பார்த்ததுக்கப்புறம் தென் ஏன்னா தை கம்ப்ளீட்லி சரண்டர்ட் தெம்செல்ஸ். ஓகே, இதுதான் நமக்கான வழின்றது. ஸோ அதுவே ஒரு சேலஞ்சிங் தான். ஒருத்தங்களை கன்வின்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்றதை கன்வின்ஸ் பண்ணுறது. இதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து நாங்கள் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்லேருந்து எடுத்தோம். ஓகே, ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் தே ஆர் ரன்னிங் அன் அகாடமி. ஐ டோன்ட் நோ ஹவு தே ரன் இட். எப்படி ரன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க இதே மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கவங்கள வந்து ரன் பண்ணுறாங்க. அவங்க ஸ்கேலில் அவங்க பண்ணலாம். ஏன்னா அவங்க சைஸ் ஆஃப் கம்பெனி வந்து பண்ணலாம். எங்கள் சைஸ் ஆஃப் கம்பெனி வந்து யாராச்சும் பண்ணியிருக்காங்களா? எங்கள் சைஸில் வி ஆர் ப்ரவுட். எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணல. ரெவன்யூ எங்கள் சைஸ் ஆஃப் கம்பெனி இது ஆக்சுவலாக சிக்னிஃபிகண்ட் ப்ராஃபிட், சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராஃபிட். ரைட். அதை நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். எக்ஸாக்ட்லி. அதுக்கு பதிலாக தான் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதான் யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஃபிலாந்த்ரோபி ஒர்க் எல்லாமே டாட்டா ரேஞ்ச் இருக்கிற கம்பெனிஸ் வந்து யோசித்து பண்ணுவாங்க. பட் இதை வந்து ஒரு ஃபவுண்டர் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. இது கோராகவே வச்சுருக்கிறதுனால நாங்கள் ரூட்லேருந்து இதை எடுத்துகிட்டு வர்றதுனால இதை வந்து நாங்கள் திடீர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஒரு நாள் நம்ம எல்லோரும் சேர்ந்து எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண போகிறோன்னு உருவானது கிடையாது. நம்மளாம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 100 பேர் ஆனதுக்கப்புறம் ஒரு 200 பேர் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி கிடையாது. இது வந்து நாங்கள் முதல் 2 பேர் எடுத்ததே அப்படி தான் எடுத்தோம். ஓகே, அந்த 2 பேரும் இங்கே இருக்காருங்க. நெதர்லாண்ட்ஸில் ஒருத்தர் இருக்கார். நெதர்லாண்ட்ஸில் 2வது ஆளும் போயிட்டு இப்போ வந்து இந்தியாவில் இருக்கார். இ மைட் கோ டு யூஎஸ் நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த். அதுக்கான வீசா வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதுதான் அதனால தான் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா பண்ணியிருக்க முடியாது. ஓகே. இப்போது இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களே வந்து அவங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கலாம் அப்படின்னா, ஏன்னா எனக்கு அப்படி இருந்துச்சு. நான் உங்களோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது நீங்கள் நிறையா அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி இந்த டேலண்ட்ஸை நீங்கள் நர்ச்சர் பண்ணி பண்ணுறீங்கிறப்போ ஓகே, ஒரு மீடியாக்கர் பிஸ்னஸ் உங்களால் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் உங்கள் வெப்சைட் பார்த்ததுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இன்டர்வியூ பார்க்கும்போது உங்கள் கிளைண்ட்ஸை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஹைனிகன், கெலாக்ஸ், இன்னும் நிறையா பெரிய பெரிய பிராண்ட், அதுவும் இந்தியா லெவலில் இல்லை குளோபல் லெவலில் பெரிய பெரிய பிராண்ட்ஸை வந்து இந்த டேலண்ட்ஸ் வச்சு நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, விச் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். பட் அண்ட் நீங்கள் இப்போ ஆப்ரேட் ஆகிற ஸ்பேஸ், இப்போ இவ்வளோ நாள் நம்ம பேசணும், உங்கள் பிஸ்னஸ் பற்றி பேசணும், விச் இஸ் SAP அப்படிங்கிற ஒரு டூல். ஸோ அதோட நெட்டிகிரிட்டியில் போனோன்னா ஐ திங்க் எனக்கே அதில் அவ்வளோவா புரியாது. பட் ஆனால் அது இட்ஸ் அ சர்வீஸ் பிஸ்னஸ், கரெக்டாக? ஸோ அண்ட் இட்ஸ் நாட் எ வெரி செக்ஸி பிஸ்னஸ் ஃப்ரம் அவுட் சைட். இன்றைக்கி ஒரு யங்ஸ்டர் SAP சூஸ் பண்ணுவானா அவனுக்கு தெரியாது, வெரி ரேர். ஸோ டூ யூ திங்க் இந்த மாதிரி நிறைய போரிங் பிஸ்னஸில் வந்து நிறைய லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சர்வீஸ் பிஸ்னஸ் வந்து இந்த ஸ்கேல் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் இந்த டைமில். ஓகே, they டேக் லாட் ஆஃப் டைம். ஒரு 15-20 இயர்ஸ் கழித்து திடீர்னு ஸ்டீப் க்ரோத் இருக்கும். பட் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து, 2வது இந்தியாவிலேருந்து குளோபலில் எடுத்தோடனே குளோபல் பிராண்ட்ஸ் வந்து உள்ளே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் ஒரு கம்பெனியில் போயிட்டு பேசுகிறேன், ஒரு குளோபல் பிராண்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, வெளியே பண்ணுவாங்க. ஸோ இனிஷியல் டேஸில் எனக்கு நடந்திருக்கு. ஓகே, இனிஷியல் டேஸில் வந்து they will not give me an appointment. இன்றைக்கி வந்து நான் போய் பார்த்துட்டு வரேன். they are one of the biggest financial service organization in the world.
ஓகே, அவங்கக்கிட்ட வந்து போய் மீட் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஸோ அவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் டைம் கொடுத்து என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஓகே. ஸோ அது வந்து இனிஷியலாக நடக்கல. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சர்வீஸ் பிஸ்னஸ் வந்து வெறும் சர்வீஸ் பிஸ்னஸாக பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். சர்வீஸ் பிஸ்னஸ்னால் என்ன ஒரு டெஃபினேஷன் சொல்கிறீங்களா? சர்வீஸ்னால் இப்போ பேசிக்கலி ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் ஒரு ஐடியில் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணணும்னும் போது அது அவங்களால பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வேணும். அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து போவாங்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணுவாங்க. அதை வந்து சர்வீஸாக பண்ணிவிட்டு அதுக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. டேலண்ட் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் டேலண்ட் வந்து நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதை பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் தேர் இன் இந்தியா. இப்போ நாங்கள் பண்ணுற எஸ்ஏபி அண்ட் சேல்ஸ், நாங்கள் இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எஸ்ஏபி அண்ட் சேல்ஸ் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் தேர் டு ப்ரொவைட் த சர்வீஸ். ஈவன் இன்ஃபோசிஸ், டெலாய்ட் அவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் இந்த ஏரியாவில் இருக்காங்க. எஸ், ஜெயன்ட்ஸ் வந்து இங்கே correct. இருக்காங்க. So why should the big companies like your current customers, why should they choose you instead of அதனால தான் எங்களுடைய மேஜிக் பாயிண்ட் வந்து ப்ராடக்ட். ஓகே, டெக்னாலஜி சர்வீசஸ் சப்போர்ட்டட் பை தேர் ஓன் ப்ராடக்ட், ரைட்? ப்ராடக்ட் ட்ரிவன் டெக்னாலஜி சர்வீசஸ், ஓகே அதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து உள்ளே போனோம். அதை தான் நாங்கள் கையில் எடுத்தோம். நம்ம வந்து வெறும் சர்வீஸ் கம்பெனியாக வந்து நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? எல்லாருமே சொல்லலாம். இப்போ என் பக்கத்தில் இருக்கவனும் வந்து நான் தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டுன்னுவான், இந்த பக்கம் இருக்கணும் நான் தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டுன்னுவான். நான் எப்படி காட்டுறது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டுன்றது? வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டுன்னு காட்டணுன்னா அந்த 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 ஏரியாவில் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே அப்படின்றத வந்து நாங்கள் பண்ணோம். அதுக்கு தான் சிம்ஃபனின்னு ஒரு ப்ராடக்ட்டை வந்து பில்ட் பண்ணோம். ஓகே. அந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி தான் வந்து இவ்வளோ பெரிய கஸ்டமர்ஸ்லாம் வந்து பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு சேலஞ்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிடையாது. இந்த எங்களோட ஸ்பேஸில், நாங்கள் பண்ணுற ஸ்பேஸில் வந்து இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், டாமி ஹில்ஃபிகர், ஓகே, இன்னும் நிறைய பிக் பிராண்ட்ஸ் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. நான் இதில் ஐ வுட் லைக் டு டிக் ஆர் கோ டீப்பர் ஹியர். நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் எஸ்ஏபினா என்னன்னு சொல்கிறேன். ஸோ கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு குட்டி பிஸ்னஸ்னால் நான் பில்லிங்க்கு எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படலாம், கஸ்டமர் கூட ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படலாம், இன்வாய்ஸ்க்கு இன்னொரு சாஃப்ட்வேர் தேவைப்படலாம். இதே மாதிரி பெரிய பெரிய என்டர்பிரைசஸ்க்கு எஸ்ஏபி அப்படின்னு ஒரு தனி சாஃப்ட்வேர் இருக்குது. பட் அதை என்னோட ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதோ கஸ்டமைஸ் பண்ணி மாற்றுறது ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒரு விஷயம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ இதை நீங்கள் சர்வீஸாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இதில் என்ன மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் பண்ணீங்க? வாட் இஸ் சிம்ஃபனி? சிம்ஃபனி வந்து என்ன பண்ணுறதுன்னா சிம்பிளிஃபை பண்ணுறது தான். ஓகே, சிம்பிளிஃபைனா இப்போது நீங்கள் சொன்னதே தான். இப்போ சேல்ஸ் ஆர்டர் போடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கம்பெனியில் இன்னும் சிம்பிளிஃபை டேர்ம்ஸ்லாம் நீங்கள் சொல்லுங்களேன். எப்படி பண்ணுறது? டே டு டே இப்போ எல்லோரும் ஆட்டோமேட் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் லீவ் அப்ளை பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்? லீவ் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லீவ் அப்ளிகேஷன் இருக்குது, ஹெச்ஆர்எம்எஸ் அப்ளிகேஷன் இருக்குன்னா அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போவாங்க. இந்த நாள் வந்து நான் லீவ் ஆகணும், இப்போ வந்து சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா லீவ் வந்து அப்ளை ஆகும். இப்போ எங்கள் கம்பெனிலே பார்த்தீங்கன்னா லீவ் அப்ளை பண்ணால் வாட்ஸ்அப் அப்ளை பண்ணலாம். ஓ. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வாட்ஸ்அப் வந்து எங்களோட பிளாட்ஃபார்மை கால் பண்ணோம். பிளாட்ஃபார்ம் வந்து அந்த வேலையை பண்ணிங்க. ஹேய், ஐ வாண்ட் அப்ளை a casual leave today, can you help me out? Then it will go and apply. அப்ரூவலுக்கு போனால் அப்ரூவல் போகும். அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா then it will send a notification stating okay your leave is approved அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ப்ராசஸ், ஒரு டே டு டே ப்ராசஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன். அதுவே என்டர்பிரைசஸில் வந்து இன்னும் நிறையா இருக்கும், நம்பர் ஆஃப் சினாரியோஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு சினாரியோஸ் இருக்கும். ஒரு இடத்துல வந்து கூட்ஸ் ரிசீவ் ஆகுது, அதுக்கு வந்து வெரிஃபை பண்ணணும், நீங்கள் வந்து பேமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணணும், வந்த கூட்ஸும் நீங்கள் பண்ண பேமெண்ட்ஸுக்கும் வந்து வெரிஃபை பண்ணணும். இல்லை வந்து கூட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, இந்த ஒரு ஆர்டர் ஒன்று வந்துருக்கு, அது வந்து கிரெடிட்னால பிளாக் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? இதெல்லாம் உட்காந்து ஒருத்தர் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஒன்று இருக்கும், இதுதான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டே இன் டே அவுட். அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிடுவோம். ஓகே. ஒரு யூசர் வந்து எங்களுடைய மாஸ்ட்ரோன்னு ஒரு ஏஜென்டிக் வந்து நாங்களும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் வி வில் பி ஒன் ஆஃப் தி லீடிங் ஏஜென்டிக் இன் எஸ்ஏபி ஸ்பேஸ். ஓகே. இன் ஃபியூ மந்த்ஸ் ஏற்கனவே வந்து அவர் கஸ்டமர்ஸ் ஹவ் ஸ்டார்டட் யூஸிங் இட். அதில் பார்த்தீங்கன்னா தென் நீங்கள் பேசிக்கலி சேட் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணிச்சிடலாம். ஹேய், எனக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆர்டர் வந்து பிளாக்ல இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ரீசனால் பிளாக்ல இருக்குது, கேன் யூ ப்ராசஸ் இட் அப்படின்னீங்கன்னா அது வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். இது வந்து உங்கள் ப்ராடக்ட் பண்ணும், இதெல்லாம் எங்கள் ப்ராடக்ட் பண்ணும். ஓகே. ஸோ இன் சிம்பிள் வேர்ட்ஸ்,
கஸ்டமைஸ்டாக அந்த கோட் பண்ணி எஸ்ஏபியில் பண்ணுறத வந்து இது இன்னும் ஒரு ஈஸியர் வே பண்ணிட்டு இது பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எப்படி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ஆப்வியஸாக ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க பெரிய பெரிய கிளைண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு? இன் வாட் வே? இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த டே டு டே சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா, ஓகே. இவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த என்டர்பிரைசஸ் எல்லாருக்கும் வந்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு ஓகே நான் இப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னு காட்டினதுக்கப்புறம் தென் இம்மீடியட்லி தே சைன் அப். எப்படி அவங்க கிட்ட ரீச் அவுட் பண்ணீங்க? லெட்ஸே ஒரு பெரிய கம்பெனி, அதுவும் பெரிய கம்பெனி, குளோபல் பிளேயர்ஸ் இவங்க எல்லாருமே, நாட் ஈவன். அது வந்து நான் நெதர்லாண்ட்ஸில் இருந்ததுனால நான் வந்து வேலையை விட்டு வந்தேன் இல்லையா, வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் தென் ஐ ஸ்டார்ட். இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து ஐ டூ கன்சல்டிங் 2 days a week. வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு பி இன் டச் வித் கஸ்டமர்ஸ். அதனால் கன்சல்டிங்னா நான் போய் அவங்களுக்காக வேலை பார்க்குறேன். நான் இவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, ஓகே இவ்வளோ பேர் எனக்காக வேலை செஞ்சாலும் சரி, வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து நான் வந்து ஒரு கஸ்டமருக்காக போய் நான் வேலை செய்கிறேன் ஆஸ் அ கன்சல்டன்ட். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஆஸ் அ கன்சல்டன்ட் வந்து வேலை செய்கிறேன். இது வந்து நான் வாரத்தில் 5 நாள் பண்ணேன், 10 நாள் பண்ணேன் இனிஷியல் டேஸில். ஒரே வாரத்தில் 10 நாள் பண்ணேன்னா 2 கஸ்டமருக்கு வேலை பார்ப்பேன். ஓகே. கான்ட்ராக்டிங்கிறதுனால என்னால் அதை பண்ண முடியும். எம்ப்ளாயாக பண்ண முடியாது, பட் கான்ட்ராக்டராக இருக்கும்போது பண்ண முடியும். அப்படி நான் போய் வேலை செஞ்ச இடத்துல தான் வந்து தென் தே ஹேட் த ப்ராப்ளம். ஐ வாஸ் பில்டிங் எ ப்ராடக்ட். தென் ஐ டோல் தம் ஓகே இந்த ப்ராப்ளத்தை என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டேன். சரி நான் உன்னை நம்புகிறேன் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த கம்பெனி தான் ஹைனெக்கன். ஓகே. அவங்க தான் முதல்ல சைன் அப் பண்ணாங்க. முதல்ல சரி இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது. அவங்க இன்றைக்கி வரைக்கும் எனக்கு என்னோடய கஸ்டமர் அடுத்த 3 yearsக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வேர்ல்டு வைடு என் கூட வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து என் கூட ப்ரெசென்ட் பண்ணாங்க, யூஎஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க, ஜெர்மனியில் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ தே ட்ராவல்ட் அலாங் வித் மீ பிகாஸ் தே லவ் த ப்ராடக்ட், ரைட்? ஸோ அந்த ஒரு வேலிடேஷன் அந்த இது க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கம்பெனி யூஸ் பண்ணுறான்னும் பொழுது எனக்கு வந்து அடுத்தடுத்த பிக் பிளேயர்ஸை வந்து டேப் பண்ணுறது வந்து ஈஸியாக இருந்தது. முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹைனெக்கன் மாதிரி ஒரு இவ்வளோ $1 billion கம்பெனி வந்து நமக்குள்ளே வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் முதல்ல யோசிச்சது வந்து ஒரு 500 million ரெவன்யூவில் இருக்க கம்பெனியோ இல்லை 100 million to 500 million ரெவன்யூவில் இருக்க கம்பெனியோ போய்ட்டு நம்ம அப்ரோச் பண்ணலாம் கேட்கலான்னு நினச்சோம். பட் தி ரியாலிட்டி வாஸ் டிஃப்ரெண்ட். இப்போ எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் $80 billion கம்பெனிலாம் இருக்காங்க. Now we are working with a customer who is $230 billion Okay. company வந்து they are working on a proof of concepts with us. நம்ம ப்ராடக்ட் அங்கேயே நிறுத்தலை ஆக்சுவலாக. ஸோ we continue to develop another product. அணுகல்னு தமிழ் பேர் தான் வச்சுருக்கோம். அணுகல் வந்து ஐடென்டிட்டி கவர்னன்ஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு. ஏற்கனவே நம்ம இந்தியாவிலே $multi-billion கம்பெனி ஒருத்தவங்க சைன் அப் பண்ணியிருக்காங்க. இப்போ நெதர்லாண்ட்ஸில் ஒரு கம்பெனி சைன் அப் பண்ணியிருக்காங்க, ஜெர்மனியில் ஒரு கம்பெனி, யூஎஸில் ஒரு கம்பெனி, எல்லோரும் சைன் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஐடென்டிட்டி வந்து இப்போ ஒரு கம்பெனி உள்ள நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதோடைய இது வந்து சைபர் செக்யூரிட்டி ஏரியாவில் ஒரு கம்பெனியில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 அப்ளிகேஷனில் ஆக்சஸ் கிரியேட் பண்ணும். அந்த 10 அப்ளிகேஷனில் ஆக்சஸ் கிரியேட் பண்ணுற வேலையை இதை பார்த்துக்கும். கம்பெனி விட்டு போகிறீங்கன்னா அந்த ஆக்சஸை ரிமூவ் பண்ணும். இப்போ நீங்கள் கம்பெனிலே இருக்கீங்கன்னா உங்கள் மேனேஜர் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்குது அதை சர்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த ஆக்சஸும் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுவே வந்து கவர்ன் பண்ணி சொல்லணும். ஓகே இவருக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஆக்சஸ் வந்து அசைன் ஆகிருக்கு, அதை வந்து கிளியர் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஐடென்டிட்டி கவர்னன்ஸில் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் விச் இஸ் ரியலி கோயிங் வெரி வெல். அந்த ப்ராடக்ட்டுக்கு வி ஸ்டார்டட் லுக்கிங் அட் இன்வெஸ்டர்ஸ். இவ்வளோ நாள் நாங்கள் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்க்கல. ஏன் பார்க்கலன்றதுக்கான ரீசன் சொல்லிட்டேன். இப்போ ஏன் பார்க்குறோம் அப்படின்றதுக்கான ரீசன் சொல்கிறேன். சிம்ஃபனி வந்து ஒரு வேளை வந்திருந்தால் நாங்கள் வி வுட் ஹவ் பீன் 10 times bigger than what we are today. ஒரு வேளை இன்வெஸ்டர்ஸ் பண்ணியிருந்தோன்னா. பட் அணுகல் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் த சேம் ஸ்பீட். அதனால் அணுகலுக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலாக தனியாக ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணி அணுகல்னு ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி we may go for investment because we want to be going faster. Got it. இதே ஸ்பீடில் ஒரு நெக்ஸ்ட்டு 6 years இதை ட்ரைவ் பண்ணி இந்த சைஸ் ஆஃப் ரெவன்யூக்கு வர்றதுக்கு இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இருந்து வாங்கி இதுக்கான பொட்டென்ஷியல் வந்து ரொம்ப லார்ஜ் பொட்டென்ஷியல் இஸ் தேர். அதனால் வந்து we feel it can be scaled up very quickly. அதனால் இதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. பட் வித்தவுட் அஃபெக்டிங் பிசிஎஸ். அதுதான் என்னுடைய கோர் தீம். என்னோட பிசிஎஸ் அஃபெக்ட் பண்ண போகுதுன்னா நான் அதையும் பண்ண மாட்டேன். ஓகே. என்னுடைய பர்பஸ் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னா நான் வந்து we are not going to get in there. ஸ்லோவாக பண்ணாலும் பரவாயில்லன்னு விட்டுருவேன். என்னோடய பர்பஸ் அஃபெக்ட் பண்ணாமல் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா we will do that. இப்போ இந்த ஸ்கேலில் வந்து இட்ஸ் ஈஸியர் ஃபார் யூ டு ஸ்டார்ட் அனதர் பிஸ்னஸ் அண்ட் எக்ஸிக்யூட் இட். அதே நான் கேட்க போகிறதில்ல, பிகாஸ் யூ ஹேவ் த டீம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் ஹவு டு யூ ஈவன் வேலிடேட் அன் ஐடியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அணுகல்னு ஒரு ஸ்டார்ட் அப் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லை புது வெஞ்சர் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஐ எம் வெரி ஷுர் நாளைக்கு ஒன்று எந்திரிச்சா உங்களுக்கு வேறு ஒரு ஐடியா தோணலாம். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ஃபவுண்டர் எப்படி டிசைட் பண்ணணும்? அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மார்க்கெட் ரிசர்ச் வந்து தேவைப்படுது. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் த மார்க்கெட் இஸ் கோயிங்.
நான் சர்வீசஸ் கம்பெனியாக இருக்கிறதுனால வி ப்ரொவைட் போத் த சர்வீசஸ். எஸ்ஏபிலேயே வி ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் சைபர் செக்யூரிட்டி சர்வீசஸ், கவர்னன்ஸ் அண்ட் ரிஸ்க் அண்ட் கம்ப்ளையன்ஸ் சர்வீசஸ் வந்து எங்களோட ஒன் ஆஃப் தி சர்வீஸ் விங் வந்து ஜிஆர்சி. ஜிஆர்சின்றது கவர்னன்ஸ் ரிஸ்க் அண்ட் கம்ப்ளையன்ஸ். ஸோ இதில் வந்து வி ஹேவ் அவர் சர்வீஸ் லைன். இவ்வளோ நாள் இந்த சர்வீஸ் லைனில் வந்து நாங்கள் வி ஆர் ஃபிக்ஸிங் தி கேப். ஸோ ஜிஆர்சியில் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டெக்னிக்கல் சர்வீசஸில் இருக்கிறதுனால ஐ நோ தேர் இஸ் அ கேப். இந்த கேப்பை வந்து எப்படி வந்து இந்த ஏரியாவில் எப்படி ஃபில் பண்ணுறது, இந்த சிம்ஃபனி வச்சு இந்த கேப்பை ஃபில் பண்ணோம், ஐடென்டிட்டிக்கு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ வந்தது தான். வேலிடேட் பண்ணுறதுக்கு ஐ பிச் திஸ் ஐடியா டு சம் ஆஃப் அவர் கஸ்டமர்ஸ், அவர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்கிட்டே வந்து பிச் பண்ணோம். தென் தேவர் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட், ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தென் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் தி ஐடியா அண்ட் தென் ஸ்டார்டட் டெவலப்பிங் இட். டெவலப் பண்ணதுக்கப்புறம் வி சோல்ட் இட் டு அவர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர். இந்தியாவில் வந்து ஒரு $4 billion கம்பெனி வந்து வி சோல்ட் இட் ஃபார் 5,000 யூசர் லைசன்ஸ். ஃபஸ்ட்டு கஸ்டமரு. ஓகே. நான் வந்து அணுகல் லான்ச் பண்ணும்போது ஒன் ஆஃப் த வீடியோ இருக்கும், அணுகல் லான்ச் பண்ணும்போது ஐ வாஸ் சேயிங் 300 to 1,000 தான் எங்களோட டார்கெட்டு. ஏன்னா ஏற்கனவே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஸ்பேஸில் லார்ஜ் என்டர்பிரைசஸ்க்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு வந்து வரமாட்டாங்கன்ற சென்ஸ், இவங்கெல்லாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அவங்களாம் வந்து டிக்கெட் பில்லிங் ப்ரைஸ் வந்து பயங்கர ஹெவியாக இருக்கும். அதனால் இந்த செக்மெண்ட்டு தான் நம்ம டேப் பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போயும் அந்த செக்மெண்ட் டேப் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கஸ்டமர் வந்து 5,000 யூசர் கஸ்டமர்ஸ். ரெண்டாவது கஸ்டமர் வந்து ஐ திங்க் 1,000 ப்ளஸ். இன்னொரு கஸ்டமர் வந்து அகெயின் 7,000 8,000 யூசர் லைசன்சஸ். இன்னொரு கஸ்டமர் இப்போ வந்திருக்காங்க 500 யூசர் லைசன்ஸ். ஸோ வி ஆர் ஏபிள் டு சர்வ் ஃப்ரம் ஸ்மால் மீடியம் டு லார்ஜ் என்டர்பிரைசஸ். ஸோ அது வந்து பண்ண முடியுது. அதுக்கு நாங்கள் பண்ண வேலிடேஷன் வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட பேசி இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு பேசி தென் அது டெவலப் பண்ணதுக்கப்புறமா அந்த டவுட் இருந்தது. ஓகே. நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம். டெவலப் பண்ணதுக்கப்புறம் தென் வி ஸ்டார்டட் மேக்கிங் கால்ஸ் டு சர்டன் இண்டஸ்ட்ரி. கால் பண்ணி கோல்ட் காலிங் வந்து இந்தியாவில் பண்ணோம், வெளியே பண்ணல, இந்தியாவில் வந்து பண்ணி அதையும் வேலிடேட் பண்ணிக்கிட்டோம். இந்த எப்படி டிமாண்ட் இருக்குன்ட்டு நாங்கள் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பண்ணோம். அதில் வந்து ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து எங்களால் நிறைய டெமோஸ் வந்து கொடுக்க முடிஞ்சுது. மற்ற இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்தியாவில் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் கிடையாது. ஃபைனான்ஸ் ஏன் வந்து அப்புறம் படித்து பார்த்தா தான் தென் தேர் இஸ் அ கம்ப்ளைன்ஸ் நீட். ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் இருக்கவங்க, ஃபின்டெக்கு இல்லை ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் இருக்கவங்க வந்து செபியோட கைட்லைன்ஸ் படி தே நீட் டு ஹேவ் சர்டன் ரூல்ஸ் ஆன் தி ஐடென்டிட்டி. இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இப்படிலாம் ட்ரேஸ் பண்ணி எனக்கு வந்து கொடுக்கணும், சப்மிட் பண்ண ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ வி ஆர் சீயிங் லாட் ஆஃப் ட்ராக்ஷன். ஓகே, ஆல் ரைட். ஸோ ஐம் ப்ரிட்டி ஷுர் இதை தாண்டியும் யூ வில் பி எக்ஸ்பெரிமெண்டிங் வித் டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ். இதை தாண்டி இந்த மாதிரி இந்த கிளைண்ட் நமக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆஸ் அ டீம் டு யூ கைஸ் ஹாவ் எனி கோல்? ஓகே, அதில் இனிஷியலாக இருந்தது. இப்போ நான் வச்சுருக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் மாதிரி ஒரு லோகோ வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் இனிஷியலாக ரொம்ப ஆசைப்பட்டோம். தென் இட் கேம். இப்போ அணுகலுக்கு வந்து இப்போ எங்களோட ஆசை என்னென்னா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் கஸ்டமர் வந்து எப்படி உள்ளே வர வைக்கிறது அப்படின்றது தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ அப்படைட், செக்யூரிட்டி தான் நான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு இது இருக்குது. எங்களால் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து அந்த நாங்கள் வந்து ரொம்ப ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம், அஃபோர்டபுளாக வச்சுருக்கோம். அவங்கள வந்து எங்களால் கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இப்போ எங்களோட ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் எங்களுக்கு வந்து லார்ஜ் என்டர்பிரைசஸ் மேலே ஆசை இருந்தது. இப்போ வந்து இந்த ப்ராடக்டை வந்து எப்படி இதுக்குள்ளே ஃபிட் பண்ணுறது அப்படின்றத தான் நாங்கள் வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ as you said, அந்த லார்ஜர் என்டர்பிரைசஸ்ங்கிறது நிறைய பேருக்கு ஆசையாக கூட இருக்காது, ஏன்னா கிடைக்காதுங்கிற ஒரு லிமிட்டிங் பிலீஃப் இருக்கும். ஸோ அது எப்படி நீங்கள் முதலையே அது ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் நம்ம கிளைண்ட்டாக வரணும்னு அந்த கோல் செட் பண்ணுறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். அண்ட் இன்னொன்று இண்டியன்ஸ் அப்படிங்கிறதே ஒரு நெகட்டிவாக நிறைய பேர் பார்க்கலாம், எஸ்பெஷலி அந்த மாதிரி ஒரு பிராண்ட் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் ஆச்சா, இல்லை இது வெறும் ஒரு லிமிட்டிங் பிலீஃபா, இல்லை இன்றைக்கி ஒருத்தவங்க சர்வீஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கினா கூட கேன் தே கன்சிடர் தெம் ஆஸ் பொட்டென்ஷியல் கிளைண்ட்ஸ்? இது வந்து சில கண்ட்ரீஸில் எனக்கு ஆயிருக்கு. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த கண்ட்ரீஸ், பட் சில கண்ட்ரீஸில் வந்து ஆயிருக்கு. இது வந்து இங்கேருந்து வர்றதுனால வி வில் நாட் டூ பிஸ்னஸ் வித் யூ ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே. அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஆளுன்றதுனால இல்லை, பட் சில கண்ட்ரீஸில் வந்து அந்த சேலஞ்ச் கிடையாது. சில கண்ட்ரீஸில் வந்து தேர் வெரி ஓப்பன். அந்த மாதிரி இருக்கும்போது பண்ண முடிஞ்சது. பட்டு என்னுடைய சிம்ஃபனியை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஐ செட் இந்த மாதிரி சின்ன சைஸ் தான் பண்ண முடியுன்றது. எப்போ நான் ஹைனெக்கனை தொட்டுட்டோன்னா தென் ஓகே, அவ்வளோதான். அந்த ஒரு பிராண்ட் அந்த ஒரு பிராண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னால் யார்கிட்ட வேணால் கன்வின்ஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை வந்துருச்சு. Okay, and how is the experience difference from working with a large enterprise and the usual enterprises which usual agencies would work with?
அப்ரோச் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அப்ரோச் வந்து இப்போ நாங்கள் ஸ்மால் என்டர்பிரைசஸில் வந்து இன்னும் பெருசாக பண்ணல. ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸில் வந்து பெருசாக பண்ணல. பெருசாக வந்து இந்த வந்து சர்வீசஸ் வந்து நாங்கள் பெருசாக பண்ணல. எங்களுக்கு ஃபுல்லாகவே மோஸ்ட்லி லார்ஜ் என்டர்பிரைசஸில் தான் இருக்குது. லார்ஜ் என்டர்பிரைசஸில் வந்து அதுலேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது. Okay. ஒரு பெரிய கம்பெனி ஒரு மாதிரி வேலை செய்கிறாங்க, இன்னொரு கம்பெனி வந்து வேறு மாதிரி வேலை செய்கிறாங்க. சில கம்பெனிஸ் வந்து இப்போ நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறோன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் பண்ணிப்பாங்க. அதையும் வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை தாண்டி போவாங்க. அது வந்து அந்த லீடர்ஷிப்பை பொறுத்து. இப்போ யார் வந்து அந்த டீமை வந்து லீட் பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்து தான் அது. அவங்களுக்கு இருக்கிற ஆம்பிஷன். இப்போ நிறைய கம்பெனிஸில் வந்து ப்ராடக்ட் வாங்குவாங்க, ப்ராடக்ட் வில் டை ஆன் இட்ஸ் ஓன் ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஃபியூ இயர்ஸ். எவ்வளோ கம்பெனியில் நிறைய லைசன்ஸ் வந்து தெரியாமே உட்காந்துட்டு இருக்கும். நிறைய ப்ராடக்ட் வாங்குவாங்க, வருஷம் வருஷம் பே பண்ணுவாங்க, ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கான காரணம் வந்து இந்த மாதிரி லீடர்ஷிப்பு வந்து இருக்கிறதுனால. சில கம்பெனிஸ்லாம் வந்து எவ்வளோ பொட்டென்ஷியல் அதில் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட நான் இன்றைக்கி ஒரு கஸ்டமரோட டெமோ வந்து போயிட்டு வந்தேன். அவங்களுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் ஏஜென்டிகே பண்ணதை வந்து காட்டிட்டு வந்தேன். இது வரைக்கும் யாருமே ஏஜென்டிகே வந்து எஸ்ஏபி ஸ்பேஸில் வந்து பண்ணது கிடையாது எங்கள் ஸ்கேலில். அதை வந்து காட்டிட்டு வந்தேன். அவங்க எனக்கு ஏற்கனவே வந்து அதை பார்த்துட்டு தே ஸ்டார்டட் பில்டிங் யூஸ் கேஸ் ஆன் த கால். எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் நவ் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் கிரியேட்டிங் எ ரோட் மேப். நெக்ஸ்ட் 3 monthஸில் நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோன்ட்டு. அதே இதுவை நான் இன்னொரு கஸ்டமர்கிட்டையும் இன்றைக்கி காட்டு வரேன். அவங்களுக்கு வந்து அந்த அப்டேட்டே கிடையாது. நாங்கள் இன்னும் அந்த இடத்துக்கு வரல. நாங்கள் முதல்ல பேசிக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் லார்ஜ் என்டர்பிரைசஸ்லேயே வந்து அவங்களுடைய அந்த விதின் தட் கம்பெனி அவங்க லீடர்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து தான் இது வந்து நடக்கும். ஓகே. ஸோ ஐ திங்க் பிஸ்னஸ் பற்றி ஓரளவுக்கு வி ஹாவ் கவர்ட். எனக்கு எஸ்பெஷலி அந்த இவ்வளோ பெரிய கிளைண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கான அந்த செக்மெண்ட் தான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுவுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசின போலாம் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே வந்தோங்கிறத எனக்கு மைண்டில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் சொல்லும் போது கூட அந்த கேட்ரிங்லேயோ இல்லை அந்த கூலி வேலை பார்த்த ஒரு பர்சன் வந்து இன்றைக்கி ஹைனிகன், கால்வின் கிளைன் இந்த மாதிரி பிராண்ட்ஸை பற்றி பேசுகிற அளவுக்கு வர முடியும் அப்படிங்கிறதே வந்து ஒரு ரொம்ப அழகான விஷயம். ஏன்னா நிறையா பேர் ஈஸிலி தே கேன் ஜஸ்ட் பிளேம் வாட் ஹேப்பன் டு தெம் அண்ட் வுடன்ட் டேக் எனி ஆக்ஷன் அபவுட் இட். இப்போது ஒருத்தர் அந்த பேரியரை பிரேக் பண்ணி வந்ததை தாண்டி இவ்வளோ தூரம் புஷ் பண்ண முடியும் தெரிஞ்சப்போ இட் வில் கிவ் ஹோப் டு அ லாட் ஆஃப் பீப்புள். ஸோ இதே இது நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் சிட்டிக்குள்ளே பிறந்து நல்ல ஒரு எஜுகேஷனில் இருந்து வர ஸ்டோரி வேறு. ஸோ அது ஒரு ஓகே, ஐஐடி படிச்சிருக்காங்க, அடுத்து ஐஏஎம் போயிருக்காங்க, அடுத்து யூஎஸில் அங்கே படிச்சிருக்காங்க, டிப்பிக்கல் ஸ்டோரி விச் இஸ் டூவபிள்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் திஸ் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஆனால் இதுலேயுமே வந்து நான் ஒரு தனி செக்மெண்ட்டாக என்ன பேசணும்னு நினச்சிருந்தேன்னா கம்யூனிகேஷன். ஏன்னா என்னோடய ஆடியன்ஸுமே நிறையா பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து கம்யூனிகேட்டிங் இன் இங்கிலீஷ் எஸ்பெஷலி. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் ஒன் திங், அதை பற்றி நம்ம பேசணும். அண்ட் அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜும் ரொம்ப இது. ஸோ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அண்ட் காலேஜ் கூட ப்ராப்பர் எக்ஸ்போஷர் இல்லாமல் இருந்திருக்கீங்க. அண்ட் ஈவன் உங்களோட நிறைய இன்டர்வியூவில் யூ பின் வெரி ஓக்கல் அபவுட் இட். நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்காக கான்ஷியஸாக எஃபர்ட் போட்டிருக்கேங்கிறதும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த லாங்குவேஜ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அதை முதல்ல சொல்லுங்கள். அண்ட் தென் நீங்கள் எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணீங்கிறத வி வில் கம் டு டாக் அபவுட் இட் லேட்டர். லாங்குவேஜ் எல்லோரும் சொல்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் தான். அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கிலீஷ் வந்து தேவை தான். சிலர்லாம் வந்து இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட் அ மீடியம், ஐ மீன் அது அவங்க பர்ஸ்பெக்டிவாக இருக்கலாம், தமிழ்லேயே பேசலாம்னு சொல்லலாம். பட் அவங்க இருக்கிற பொசிஷனை பொறுத்து தான் இருக்குது. இப்போ எங்கள் சர்வீசஸில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் பேசலைன்னா எப்படி வந்து இந்த மாதிரி பெரிய லோகோஸ் இருக்கிற கஸ்டமர்கிட்ட பேச முடியாது. நீங்கள் அங்கே தமிழில் பேச போகிறீங்களா? முடியாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு வந்து எல்லாருமே வந்து மெனக்கெடணும். அதுக்கு வந்து எல்லாருமே எஃபர்ட் போட்டால் தான் வரும். ஓகே, எங்கள் ஆஃபீஸில் வந்து வி ஹாவ் அ டெடிக்கேட்டட் இங்கிலீஷ் கோச் இன் அவர் ஆஃபீஸ், சிட்டிங் இன் அவர் ஆஃபீஸ். இஸ் பார்ட் ஆஃப் அவர் டீம். அவர் வந்து இவங்களுக்குலாம் வந்து கோச்சிங் பண்ணுவார். இப்போ நம்ம எடுக்கிற பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு வந்து வி ஹாவ் அ டெடிக்கேட்டட் கோச் இன் தி ஆஃபீஸ் ஹூ இஸ் கிவிங் தெம் கம்யூனிகேஷன் ட்ரைனிங். அதுக்கான எஃபர்ட் வந்து நாங்கள் போடுறோம், இவங்களும் அதுக்கான எஃபர்ட்டை போடுறாங்க. எங்களுக்கு எப்படி ஆகும்னா ஒரு 12 to 18 months சொன்னேன் இல்லையா, அந்த 12 to 18 months வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ப்ராக்ரஸ். ஓகே, இவங்க டெக்னாலஜி கற்றுக்கிறதுலேருந்து கம்யூனிகேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து ஸ்லோவாக இருப்பாங்க.
அந்த நான் 18 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது வந்து பயங்கர ஸ்டீப்பாக இருக்கும். அவங்களோட லேர்னிங்கு, அவங்க பிஹேவ் பண்ணுற விதம், அவங்க வந்து கஸ்டமர்கிட்ட பேசுகிற விதம், இல்லை அவங்க டே இன் டே அவுட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். அது எப்படி வந்து நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்க செய்கிற வேலையில் எப்போ கான்ஃபிடென்ட்டாக மாறுறாங்களோ, டெக்னிக்கலாக ஒரு டாப்பிக்கில் வந்து அவங்க ட்ரெயின் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்போ வந்து அந்த இடத்துல வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன், எனக்கு வந்து ரொம்ப நல்லா புரியுது அப்படின்னு எப்போ அந்த அந்த பாயிண்ட்டுக்கு வராங்களோ, அந்த பாயிண்ட்லேருந்து அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து எனக்கு இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தெரியுது. ஓகே. ஒரு சைட் ஆஃப் அவங்களுடைய மைண்டில் வந்து ஒரு சைட் ஆஃப் பிளாக் வந்து ரிமூவ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் பேசுகிறது தப்பாக இருக்கிறது ஒன்று, நான் டெக்னிக்கலி வந்து ஒழுங்காகவே பேசலைன்னா நான் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னோடய கஸ்டமர்கிட்ட அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினாலேயும் வந்து அவங்களால வந்து கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெக்னிக்கலி ஒரு இதில் ஸ்ட்ராங் ஆனாங்கன்னா அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுன்னா இங்கிலீஷ் ரிலேட்டட் கான்ஃபிடென்ஸு ஆட்டோமேட்டிக்காக வருது. அது என்னால் பார்க்க முடிஞ்சது. இன்ட்ரெஸ்டிங். நான் எங்கள் ஆஃபீஸில் நிறைய கதை இருக்குது. ஒருத்தர் வந்து மேஸ்திரி, அவங்க அப்பா வந்து மேஸ்திரி. இந்த பையன் வந்து பிகாம் படிச்சிருக்கான். நம்ம இவன் வந்து சென்னை பேஸ்டு பையன்தான். அவன் இப்போ வந்து பயங்கரமாக இங்கிலீஷ் பேசிட்டு கஸ்டமர்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கான். ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு நம்ம கூட வந்து. ஸோ ஹீ இஸ் ஏபிள் டு கம்யூனிகேட் வெரி வெல் வித் கஸ்டமர்ஸ். அவன் வந்து இப்போ பெரிய லார்ஜ் பிளேயர்ஸ் கூடயே வந்து ஒர்க் பண்ணுறான். இது மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஒரு பையன்கிட்ட வந்து நான் இப்போது லாஸ்ட் டிசம்பர் இந்தியா வந்தப்போ ஐ வாஸ் டூரிங். எங்கள் சில பேருக்கெலாம் வீட்டுக்கெலாம் போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். அதில் ஒருத்தர் வந்து அஜித்னு ஒருத்தர் இருக்கார். அவங்க ஊரில் வந்து கல் உடைக்கிறது தான் வேலை. அவங்க அப்பா அம்மா வந்து கல் உடைக்கிறது தான் வேலை. ஸோ அவங்ககிட்ட நான் ஆரம்பத்திலே பேசியிருக்கேன், எப்படி இருக்குது அவனுக்கு அப்படின்னும். சரி, எங்கள் ஊரில் வந்து கம்ப்யூட்டரே பார்த்தது கிடையாது அப்படின்னா, இன்றைக்கி நான் லேப்டாப் வச்சுருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி அவங்க ஊரே வந்து அவனை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டரில் வரணுன்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க தங்கச்சியே வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர்ஸ் படிச்சுட்டு அவங்க ஷீ இஸ் ஒர்க்கிங் சம்வேர் இன் ஐடி. ஸோ அவங்கள வந்து சேஞ்ச் பண்ண முடியுது. இந்த பையன் வந்து அப்பா வந்து கம்யூனிகேட் பண்ண மாட்டான், என்ஜினியரிங் தான் படித்தான். அவனால் வந்து இங்கிலீஷில் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து ஹீ இஸ் ஒர்க்கிங் வித் லார்ஜ் கம்பெனிஸ். ஆனால் அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு இட் டுக் லாட் ஆஃப் டைம். அஜித்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 18 மந்த்ஸ் போய் பேசினீங்கன்னா பேச மாட்டான். அடுத்த 18 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவனோட கேரக்டர்லேருந்து அவனுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல்லேருந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்து அவன் டெக்னிக்கலி he became very comfortable with technology that he was learning. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் வந்து இட் became easy. ஓகே. ஸோ அது பேரலாக ஒர்க் பண்ணணும். இப்போ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆனாங்கன்னா டக்குன்னு வந்துடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே. அண்ட் உங்களோட லைஃப்பில் நீங்கள் உங்கள் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க இது வரைக்கும்? எனக்கு எங்கள் அப்பா நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய இங்கிலீஷ் டீச்சர் வந்து எங்கள் அப்பா தான். ஓகே. எங்கள் அப்பா வந்து தெரிஞ்சுட்டே இருப்பார். தெரிஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாரு இங்கிலீஷில் வந்து. ஏன்னா ஒரு SSLC படித்தாருன்றதுனால வந்து சொல்லிக் கொடுப்பாரு. நான் 10th படிக்கிற வரைக்குமே வந்து எங்கள் கிளாஸில் இங்கிலீஷ் பேசி படிக்கிற ஒரே ஆள், இல்லை முக்கியமான ஆள் நானாக தான் இருப்பேன். எல்லோரும் மற்றதுலலாம் நல்லா இருப்பாங்க, ஆனால் இங்கிலீஷில் வந்து அவ்வளோ வீக்காக இருப்பாங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து நான் எப்பவுமே ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால் எழுத படிக்க தெரியும், பேச தெரியாது. எனக்கு வந்து லாரன்ஸ்னு ஒரு டீச்சர் வந்தார் 9th ஸ்டாண்டர்டில். அவர் வந்து எனக்கு கிராமர் வந்து சொல்லிக் கொடுத்தாரு. ஓகே. பயங்கரமாக எழுதிக்கிட்டே இருப்பேன். ஓகே. நான் எழுதாத இடமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இங்கிலீஷில் எழுதிட்டுருப்பேன். பேச வராது. ஆனால் வில்லை எங்கே யூஸ் பண்ணணும், ஆம் எங்கே யூஸ் பண்ணணும், வாசை எங்கே யூஸ் பண்ணணும், வேறு எங்கே யூஸ் பண்ணணும், அது வந்து எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் நான் எழுதிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா வேலை செய்கிற வீட்டிலலாம் போய் கூட நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இங்கிலீஷ்லலாம் வந்து எழுதியிருக்கெல்லாம் சொல்லுவேன். ஸோ அது வந்து இங்கிலீஷ் எழுத படிக்கிறது வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. கிராமர் வந்து பேசுறதுக்கு வராது. அப்புறம் பேசுகிறது வந்து நான் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சது. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து என்விரான்மெண்ட். நான் போன இடத்துல எங்கள் பாஸ்க்கு வந்து தமிழ் பேச தெரியாதுன்னும் போது நான் இங்கிலீஷில் பேச ஆக வேண்டிய கட்டாயம். ஒருவேளை சுற்றி தமிழ் பேசுகிறவங்களாம் இருந்ததுனால தமிழ்லேயே கூட பேசியிருந்துருக்கலாம். எங்கள் ஆஃபீஸ்லேயும் அந்த சேலஞ்ச் இருக்குது. சுற்றி இருக்கவங்க வந்து தமிழ் பேசுகிறதுன்றதுனால வந்து இங்கிலீஷ் பேசுகிறது வந்து கஷ்டமாக இருக்குது. அந்த டீமில் யாராச்சும் ஒருத்தங்க இங்கிலீஷ் பேசுகிறவங்க இருந்தாங்கன்னா தென் இட் பிகம்ஸ் ஈஸி. ஏன்னா நெதர்லாண்ட்ஸும் இதே தான் பிரச்சனை. இங்கிலீஷ்ன்ற மாதிரி நெதர்லாண்ட்ஸில் வந்து டச் பேச சொல்லுவாங்க. ஓகே, பட் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இங்கிலீஷ் பேசுனீங்கன்னா அவங்க வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க. இப்போ யூரோப்பில் வந்து நிறைய கண்ட்ரீஸில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். இப்போ ஜெர்மனியில் போனீங்கன்னா ஜெர்மன், டென்மார்க்கில் போனீங்கன்னா டேனிஷ், ஸ்வீடிஷ்னு போனீங்கன்னா ஸ்வீடிஷ், டச்சில் வந்து டச்சு. ஓகே, டச் வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து வெரி ஓப்பன். அவங்க வந்து நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க.
இதுவே நீங்கள் மற்ற கண்ட்ரிஸ் போனீங்கன்னா அவங்க வந்து இங்கிலீஷ் பேசுறது வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போனால் கூட இங்கிலீஷ் பேசுறது வந்து கஷ்டப்படுவீங்க. பட் நெதர்லாண்ட்ஸ் அப்படி கிடையாது. அதனால் அவங்க உடனே ஸ்விட்ச் பண்ணுவாங்க. அதனால் எங்களால் டச் கற்றுக்கிறதுன்றது இப்போ ஆஸ் இந்தியன்ஸ் டச் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் யூ கோ அண்ட் ஒர்க் ஃபார் அ கோர் டச் கம்பெனி. அங்கே வந்து ஒருத்தன் வந்து உங்ககிட்ட இங்கிலீஷ் பேச மாட்டான்னு அடம்பிடிக்கிற மாதிரி கம்பெனி இருந்தால் டச் கற்றுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கான என்விரான்மெண்ட் வந்து அங்கே வந்து செட் ஆகுது. இப்போ எனக்கு வந்து அதே மாதிரி தான் நான் படிக்கும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நான் வேலைக்கு போகும்போது எங்கள் பாஸ் வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாருன்னும் போது நான் வந்து அதுக்கான மெனக்கடல் வந்து உள்ளே போனேன். அப்போ வந்து நான் ரோட்டில் நடக்கும்போது தானாக பேசிகிட்டு இருக்கிறது, இங்கிலீஷில் பேசுகிறது, அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். அப்பயும் கான்ஃபிடன்ஸ் வராது. அப்புறம் அவர்கிட்ட பேச கான்ஃபிடன்ஸ் வந்து கன்சல்ட்டிங்கில் வந்து நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து 2003 வந்து ஐ வாஸ் 22 அப்போது. நான் வந்து ஐ வென்ட் டு கொல்கத்தாவில் இருந்தேன், அப்புறம் நாக்பூரில் இருந்தேன், பாம்பேயில் இருந்தேன், பெங்களூரில் இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ராவல் டு சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், கத்தார், நிறைய கண்ட்ரி ட்ராவல் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணும்போது கம்யூனிகேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. பட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸுன்றது வரல. ஏன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் இல்லையா? நீங்கள் வந்து யூ கேன் கம்யூனிகேட் வித் சம்படி, பட் ஒருத்தர் முன்னாடி நின்று பேசணும் அப்படின்னும் போது அதுக்கான தென் அது அடுத்த செக்மெண்ட்டில் போகிறோம், ரைட்? ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் வந்து அது தனி இது. எப்போ நீங்கள் கம்யூனிகேஷனில் கான்ஃபிடன்ஸ் வருதோ அப்போ ப்ரெசன்டேஷன் வந்துடும். பட் அதுக்கான என்விரான்மெண்ட் வந்து அமையணும். அப்போ தான் எங்கள் பாஸ் வந்து நான் வேலையை விட்டு வெளியே வரேன், இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன். அங்கே வந்து தென் ஐ ஹேட் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட். ஓகே. ஏன்னா என்னோடய ரோல் மாறுது. இவ்வளோ நாள் நான் வந்து டீமை லீட் பண்ணேன், டெக்னிக்கலி சவுண்டாக இருந்தேன், அதெல்லாம் ஓகே. கஸ்டமர்கிட்ட டே இன் டே அவுட் பேசுறதுலாம் ஓகே. கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் டே இன் டே அவுட் பேசுறது ரொம்ப ஈஸி. புதுசாக ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு உங்கள் ரூமில், நீங்கள் அன்றைக்கி தான் மீட் பண்ணுறீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கேப்பபிலிட்டியை வந்து அவங்களுக்கு வந்து அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இவன் ரைட்டான ஆள் தான், இவன் கூட வேலை பார்க்கலாம் அப்படின்றது வந்து அப்போ வந்து நீங்கள் முன்னாடி நின்று உங்கள் கேப்பபிலிட்டியை வந்து உங்களால் கரெக்டாக அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியணும். அதில் பாடி லாங்குவேஜ் இருக்குது, ரைட்? பாடி லாங்குவேஜ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அதுலேயும் ஒர்க் பண்ணேன். நான் வேணே இப்படி தான் நிற்பேன். அப்போலாம் நான் வந்து ஒரு கஸ்டமர் மீட்டிங் போனேன்னா எனக்கு வரலனாலும் நான் இப்படி தான் நிற்பேன். ஸ்டோனாக நின்று தான் பேசுவேன். அது ஒவ்வொரு பீரியட் வந்து அது எனக்கு நார்மலாகவே ஆயிடுச்சு. ஓகே. சில இடத்துல வந்து நிற்கும் போது அப்படி தான், கஸ்டமராக இருந்தாலும் அப்படி தான் நிற்பேன் நான். இப்போ கால் மேலே கால் போடுறது அதெல்லாம் வந்து இட் டுக் டைம். பட் அந்த மாதிரி அதுவும் கம்யூனிகேஷன் தான் ஆக்சுவலி. இட்ஸ் நாட் அ வெர்பல் கம்யூனிகேஷன், பட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன், ரைட்? ஸோ அதுவும் வந்து யூ வில் லேர்ன். அதுக்கான என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வந்து அந்த என்விரான்மெண்ட்லாம் அமையாது. நீங்கள் இப்போது இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதோ இல்லை ப்ரப்போசல் டிஃபென்ஸ் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து அமையாது. அமைஞ்சதுன்னா தென் அதுக்காக நீங்கள் பயந்து ஸ்டெப் பேக் பண்ணிங்கனாலும் பிரச்சனை. அதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல லீடரும் இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் போய் நல்லா பண்ணியிருக்க மாட்டேன். கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பேன். எங்கள் பாஸ் வந்து he might have felt bad. எதுக்கு இவனை அமிச்சோம் அப்படின்றது he might have felt bad. பட் எங்கள் பாஸ் வந்து சரி இவனால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 1 இல்லைனா 2 இல்லை 3 அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாஸும் எனக்கு விட்டதுனால தான் வந்து இன்றைக்கி வந்து என்னால் பண்ண முடியுது. ஸோ அதெல்லாம் நான் என்னோடய டீமில் வந்து பண்ணுவேனால நேராக போய் பண்ணுங்கன்றோம். இப்போலாம் எங்கள் ஜூனியர் ஒருத்தங்க ஜாயின் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணாங்க எங்கள் சேல்ஸ் டீமில். அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணிட்டுருந்தோம். அவங்க வந்து சேல்ஸ் டீமில் இருந்தாங்க. அவங்க இப்போ 2 வீக்ஸ் பிஃபோர் தனியாக குர்கான் போயிட்டு வந்தாங்க. அவங்க ஷிஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் இன் அவர் ஸ்பேஸ். போயிட்டு வாங்க அனுப்பிச்சி விட்டோம். கஸ்டமர் வரலன்னா தட்ஸ் ஓகே. ஓகே. பட் இந்த கஸ்டமர் வரலன்னா பரவாயில்ல, அடுத்த கஸ்டமர் வருவாங்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்விரான்மெண்ட்டும் அமையணும். நீங்கள் பண்ணும்போது நீங்களும் அதை அமைக்கணும். அப்போ தான் வந்து நடக்கும், இல்லைனா நடக்காது. ஓகே. நம்ம தமிழ்லேயே பேசிட்டு இருந்தானே தமிழ்லேயே தான் பேசிகிட்டு இருப்போம். ஓகே. இப்போது நீங்கள் இதுலையுமே இந்த பாடி லாங்குவேஜ்க்கு ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி உங்கள் லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அதர் தேன் பீப்புள் இஸ் ஒன் திங். பீப்புள் கிட்ட வந்து நிறைய அப்சர்வ் பண்ணுறீங்க. இதை தாண்டி டு யூ ரீட் புக்ஸ் ஆர் டு யூ வாட்ச் வீடியோஸ்? ரொம்ப வீக் தான். புக்ஸ் ரீடிங்கில் வந்து நான் வீக் தான். பட் அப்போ அதுக்காக கோர்ஸ் யூடியூப் அந்த டைமில் இருந்துதான்னு தெரில. பட் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது யூடியூப் இருந்தது. நான் வந்து இப்போ 2012-13 தான் இதிலலாம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ அந்த டைமில் யூடியூப் இருந்தது. ஸோ ஓகே. ஸோ அதில் உங்களுக்கு கிடச்ச ரிசோர்ஸ் வச்சு யூ ஹேவ் ட்ரெயின். ஸோ எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ ஹாவ் டு ட்ரா சம்மரி அப்படின்னா ஒன்று வந்து காம்பிடென்ஸ், அதாவது நமக்கு டெக்னிக்கலாகவோ இல்லை எந்த ஒரு விஷயம்னாலும் அதில் நமக்கு ஒரு காம்பிடென்ஸ் இருந்துச்சு, நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. இன்னொன்று வந்து என்வைரன்மெண்ட், ஆப்வியஸ்லி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதை தாண்டி நீங்கள் சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள் இன் புட்டிங் யுவர் செல்ஃப் இன் அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன்ஸ். ஆமாம். த்ரூ அவுட் திஸ் டிஸ்கஷன் நான் பார்க்குறது வந்து வெளியே வந்து ஆகணும்.
ஈஸியாவோ இல்லை கஷ்டப்படுத்தியோ பட் யூ மேட் ஷுர் யூ புட் யுவர் செல்ஃப் இன் அன் அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன். இப்போ ரீசெண்டாக வந்து நான் வந்து ஆஸ்திரேலியா மூவ் ஆனேன். ஆஸ்திரேலியா மூவ் ஆனதுக்கப்புறம் தென் ஐ பிகேம் வெரி கம்ஃபர்டபுள். என்னென்னா எனக்கு வந்து காலையில் நான் வந்து ஒரு 6:30 எழுந்துருவேன். 6:30 எழுந்துட்டா எனக்கு வந்து நான் 2 வரைக்கும் எனக்கு டீமே இருக்காது. என் டீம் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. பட் இருந்தாலும் என்னுடைய டெவலப்மெண்ட் டீம், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் இங்கே இருக்காங்க. ஒன் ஆஃப் தி செட் வந்து யூரோப்பில் இருக்காங்க. 2-3 மணி வரைக்கும் அவங்க வரமாட்டாங்க. 2 மணி வரைக்கும் நான் என்ன பண்ணுறது? எனக்கு நிறைய வேலை இருந்தாலும் பட் இவங்க கூட வந்து இப்போ என்னுடைய சேல்ஸ் டீம்கிட்டேயோ இல்லை என்னோடய டெக்னிக்கல் டீம்கிட்டேயோ நான் பேசணும். அக்கௌண்டபிளாகவும் இருக்கும். அதை வந்து நான் வந்து அந்த 2 மணி வரைக்கும் நான் என்ன திடீர்னு எனக்கு 2 மணி வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் யூரோப்பில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, நான் வந்து 6 மணிக்கு எழுந்தேன்னா, நான் வந்து 6 மணிக்கு எழுந்துக்கிறேன் அப்படின்னா 7 மணிக்கெலாம் எனக்கு வந்து மெசேஜ் டிங் 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 வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம இங்கே வந்து 10:30 ஆகிடும், 10:11 ஆகிடும். 10:11 ஆகிடுச்சுன்னா எனக்கு காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தேன்னா நான் நைட்டு 7-8 மணி வரைக்கும் எனக்கு வந்து ஓடும். கம்ப்ளீட்டாக ஓடிட்டுருவேன். ஏன்னா யூஎஸ்லேருந்து கஸ்டமர் கால்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆஸ்திரேலியா மூவ் ஆனதுக்கப்புறம் என்னடா இது காலைல 6 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் என்னடா பண்ணுறதுன்னு தெரில. நல்லா சாப்பிடுவேன், தூங்குவேன், ஏதாச்சும் R&D பண்ணுவேன். போய் எவ்வளோ தான் பார்க்க முடியும். நானும் சில வீடியோஸ் பார்ப்பேன். முயற்சி பண்ணி பார்த்தேன், ரொம்ப நாள் ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம கன்சல்டிங் போகலாம், அட்லீஸ்ட் காலைல ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து நம்ம கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தென் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தேன் நான். ஓகே. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது அந்த கன்சல்ட்டிங்கும் கூட. இப்போ பண்ணுறது இப்போ நான் ஒரு வாரத்தில் 2 நாள் பண்ணுறது அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு. அண்ட் இந்த கன்சல்ட்டிங் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடச்சிருக்குல்ல? ஆப்பர்ச்சுனிட்டி ஆமாம், நான் கன்சல்டிங் பண்ணதுனால தான் ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து. இந்த கன்சல்டிங் ஏன் பண்ணுறேன்னா, ஐ வாண்ட் டு பி க்ளோசர் டு தி கஸ்டமர். அங்கே என்ன இன்றைக்கி என்ன நடக்குதுன்றது வந்து நான் என் டீமோட ஒர்க் பண்ணுறது ஓகே, பட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் எனக்கு வந்து இன்னும் நான் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடக்குது நான் பக்கத்துலேயே உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா தென் இட் பிகம்ஸ் மச் மோர் ஈஸியர். ஸோ அதனால தான் அதுவும் ஒரு காரணம். ஒரு மாதிரி அவுட் ஆஃப் டச் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதை சிலர் சொல்லுவாங்க, ஓகே, சிலர் வந்து ஆஸ் அ சிஇஓ நீ வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இவனோட டைம் வந்து ப்ரெஷியஸு, நீ வந்து வேறு பண்ணணும் அப்படின்வாங்க. அதெல்லாம் ஓகே, பட் என்ன பண்ணணும்னு தெரியணும்ல. அதுக்கு வந்து சம்வேர் ஐ நீட் டு ஸ்பெண்ட் டைம், ரைட்? அதுக்கு வெறுமனே உட்காந்து யூடியூப் பார்த்தாலோ இல்லை வந்து வெறுமனே உட்காந்து பாட்காஸ்ட் கேட்டாலோ எனக்கு வந்து என் மண்டையில் வந்து ஓட போகிறது கிடையாது. ரியலாக ஒரு கஸ்டமர் கூட வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னும் போது அதோடைய ஃபீல் வந்து வேறு, அதுலேருந்து எனக்கு வர ஐடியாஸ் வந்து வேறு. அது வந்து யாராலையும் எனக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து நான் வந்து சிஇஓ கிடையாது. அங்கே வந்து ஐ ஆம் அன் ஆவரேஜ் கன்சல்டன்ட். அங்கே வந்து நீ இவ்வளோ பேரை ரன் பண்ணுற அந்த டைட்டில் அந்த டைட்டிலோ கிடையாது, அந்த எந்த ஒரு இதுவும் கிடையாது. அங்கே வந்து யுவர் அன் ஆவரேஜ் அவன் வந்து உன்னை வந்து ஆவரேஜ் கன்சல்டன்ட் தான் ட்ரீட் பண்ணுவான். ஓகே, அப்போ வந்து யூ கெட் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். யூஆர் கம்மிங் டவுன். ஏன்னா நான் அந்த டைட்டில் சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் ரொம்ப புரியுது. இட் வில் கீப் யூ கிரவுண்டட். ஆல் ரைட். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு ஃபவுண்டரோட ஐடியல் ஸ்பாட்டில் இருக்கீங்க, விச் இஸ் யூ நீட் நாட் ஹாவ் டு ஒர்க் இன் த பிஸ்னஸ் பட் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் த பிஸ்னஸ். இது நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ட் யூ ஆர் இன் திஸ் ஸ்டேட். பட் லெட்ஸே ஒரு 60 days ஆர் 90 days நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் கூட டச்லே இல்லை அப்படின்னா, வாட் இஸ் த ஒன் திங் தட் யூ எக்ஸ்பெக்ட் மைட் கொலாப்ஸ் ஆர் மைட் ஸ்டம்பிள் வித்தவுட் யுவர் ப்ரெசன்ஸ்? இப்போ எதுவுமே பிரச்சனை இருக்காது எனக்கு. 100%. நான் வந்து ஒரு 2 weeks 3 weeks ட்ராவல்லாம் பண்ணுறேன். நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் கோ அண்ட் மீட் கஸ்டமர்ஸ், அவ்வளோதான். ஆக்சுவல் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஐ ஹவ் கிரியேட்டட் லீடர்ஸ் ஹூ கேன் டூ எவ்ரி திங். தே கேன் டேக் எ டிசிஷன், தே கேன் கீப் மூவிங். ஓகே. நான் ஒரு 3 வாரம் நான் வந்து லீவ் போட்டேன்னா கூட எதுவும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இட் கீப் மூவிங். இதுக்கான மெயின் ரீசன் இந்த லீடர்ஸ். ஸோ இந்த லீடர்ஸ்க்கு என்ன இன்சென்டிவ் நீங்கள் கொடுக்குறீங்க? எங்கள் லீடர்ஸ்க்கு வந்து எவ்ரிபடி கெட்ஸ் போனஸ். எங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் முடியுது அப்படின்னாங்கன்னா தென் தே கெட் போனஸ். எவ்ரி இயர் தே கெட் அ போனஸ். ஏன்னா எங்களது ஈசாப்லாம் ஒர்க் பண்ணணும்னு பிளான் இருக்குது, பட் வி ஆர் டூ ஏர்லி இன் தட். எங்கள் டீம் பேசிகிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஓகே. பட் வி இன்சென்டிவைஸ் தம் பை என்ன சொல்கிறது, பை மணி. அண்ட் செகண்ட் வந்து வி கிவ் தம் வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன். ரெண்டாவது வந்து என்னென்னா, இந்த டைம் தான் வரணும், இந்த டைம் தான் போகணும், இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கள் லீடர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எங்கள் மற்ற டீமுக்குமே கிடையாது. ஓகே. அப் அன்டில் தி ஜூனியர் லெவல் வந்து கிடையாது. அவங்கள வந்து மைக்ரோ மேனேஜ் வந்து பண்ணவே மாட்டாங்க. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வந்து நடக்காது. அவங்க வந்து நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபீலிங் இருக்கான்றது மட்டும்தான் பார்ப்போம். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம், எங்கே பண்ணுமோ அங்கே பண்ணுவோம்.
டு பிரிங் them பேக் ஆன் டு த ட்ராக், ரைட்? சில டைம் ட்ராக் விட்டு வெளியே போவாங்க, அவங்க கம்ஃபர்டபுள் ஆகிடுவாங்க, கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போவாங்க. தென் வில் ஸ்பீக் டு them டெய்லி. எனக்கு வந்து அப்டேட் கொடுங்க, என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுவோம். எப்போ வந்து நான் கம்ஃபர்டபுளாக இல்லையோ, எப்போ என்னோடய லீடர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லையோ, அவங்க வந்து தென் தே வில் பாஸ் ஆன் த மெசேஜ் அண்ட் தே வில் டூ த மைக்ரோ மேனேஜ்மெண்ட். அதர்வைஸ் எங்கே இருந்தோன்னா ஒர்க் பண்ணுங்கள், எங்கே ஒன்றா இருங்க, ஆனால் கஸ்டமர்கிட்டேருந்து எனக்கு கால் வரக்கூடாது, அவ்வளோதான் ஒரே இது. ஓ கஸ்டமர்கிட்டேருந்து பிரகாஷ்க்கு கால் போகக்கூடாது. அந்த வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும் எனக்கு, அவ்வளோதான். ஸோ ஒன் இஸ் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் ஆப்வியஸ்லி டு ஹெல்ப் தம் லிவ் த லைஃப் தட் தே வாண்ட். இன்னொன்று வந்து ஃப்ரீடம் ஆஃப் டைம் அண்ட் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கம்ஸ் வித் ஹியூஜ் இன்னொன்று அக்கௌண்டபிலிட்டி. வந்து க்ரோத்து. இன்னொன்று வந்து என்னென்னா எங்கள் டீம்லேயே ஒருத்தர் இப்போ இந்த புது ப்ராடக்ட் பண்ணதுக்கு வந்து வி மேட் இம் சிடிஓ, ஓகே ரைட்? நான் வந்து சிடிஓ ஃபார் பிசிஎஸ்ன்னு இருக்க மாதிரி அவர் வந்து சிடிஓ ஃபார் அணுகலாக மாற்றிருக்கோம், ஓகே ரைட்? அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஹி பிகேம் எஸ் சீஃப் டெலிவரி ஆஃபீஸர், சுப்பு பிகேம் சீஃப் டெலிவரி ஆஃபீஸர், விக்னேஷ் பிகம் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர், அண்ட் தென் மணி பிகேம் த ப்ராக்டிஸ் ஹெட். ஸோ அது மாதிரி அவங்களுக்கான க்ரோத்தும் வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடந்துகிட்ருக்கு. தென் வி பேசிக்லி ஸ்ப்ளிட். சிலருக்குலாம் வந்து வி கிவ் them the ப்ராடக்ட் வந்து நீ லீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். அந்த ஓனர்ஷிப் வந்து கொடுத்துருவோம். அதனால தான் இப்போ சிம்ஃபனிக்கோ அணுகலுக்கோ ஐ எம் நாட் நீடட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னா வேறு என்ன பண்ணலான்றது தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பிசிஎஸ்க்கு ஒர்க் பண்ணுறது வந்து கம்மி. நான் புதுசாக என்ன பண்ண போகிறேன், வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றது யோசிக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை. இப்போ இந்த ஏஜென்ட்டுக்கே கொண்டு வந்தது என்னோடய வேலை. இதை பண்ணுறதுக்கு ஆள் கிடையாதுங்க. மேபி அது சஃபர் ஆகலாம் புதுசாக திங்க். ஏன்னா அந்த பொசிஷனுக்கு யாரும் வரல. ஏன் வரலன்னா அவங்க தே ஆர் டூயிங் மை திங்ஸ் ஆல்ரெடி. இந்த லீடர்ஸ் வந்து அவங்க தே ஆர் என்ன ஃபுல்லி இன்டு வாட் தே ஆர் டூயிங் டுடே. அவங்களால அந்த திங்கிங் ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல. இப்போ எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி புது ஐடியாஸ், புது புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வரேன். அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். மற்றபடி காட் இட். டே டு டே ட்ரான்சாக்ஷனல் ஆப்ரேஷனல் ஐ எம் அவுட் ஆஃப் இட். ஓகே. ஸோ ஈவன் இந்த ஏஜென்ட்டுக்கே கூட தி ஐடியல் ப்ராசஸ் வுட் பி இதுக்கு ஒரு சிஸ்டம் நீங்கள் செட் பண்ணி அண்ட் தென் ஒரு லீடர் செட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலை பார்க்க போயிடுவேன். எக்ஸாக்ட்லி. ஓகே நோட்டட். அண்ட் அந்த த்ரூ த கான்வர்சேஷன் நீங்கள் நிறைய நேம்ஸ், ஐ திங்க் யூ ஆர் வெரி குட் அண்ட் ரிமெம்பரிங் நேம்ஸ். இல்லை நீங்கள் நிறைய நேம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியில் இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறையா நேம் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஐ வுட் லைக் டு ராப் திஸ் வித் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இப்போது யூ ஹாவ் லெவரேஜஸ்னு 4 லெவரேஜ் சொல்லுவாங்க. ஒன்று வந்து கேபிட்டல், மீடியா, கோட் அண்ட் பீப்புள். இந்த 4 லெவரேஜை வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ணலாங்கிறது. ஐ திங்க் யூ ஆல்மோஸ்ட் ஹாவ் எவ்ரி திங் ரைட் நவ். பட் லெட்ஸ் சே இந்த 4 லெவரேஜுமே உங்ககிட்ட இல்லை. யூ டோன்ட் ஹாவ் தி எம்ப்ளாயீஸ் வித் யூ, யூ டோன்ட் ஹாவ் த மனி தட் யூ ஹாவ் ரைட் நவ் வித் யூ. கோடிங் யூ கேன் ஹாவ். ஓகே, ஸோ தட்ஸ் சம்திங் யூ லேர்ன்ட். அண்ட் இது ஒன்று இதே மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க. பட் வேறு எந்த லெவரேஜுமே இல்லை. ஸோ 2025 வாட் வுட் யூ டூ? இன்வெஸ்ட் பண்ணுவேன். யூ வில் நாட் ஹாவ் எனி மனி. இன்வெஸ்ட் பண்ணுன்றது இட்ஸ் நாட் மனி, ரைட்? என்னோட டைம் தான். ஸோ ஒன்லி திங் ஐ ஹாவ் இஸ் டைம். ஓகே, டைம் இஸ் மனி ஃபார் மீ, ரைட்? நான் வந்து என்னோடய டைமை வைஸாக யூஸ் பண்ணுவேன். எங்கே ஐ மீன் கோட் பண்ண முடியும்னு தெரிஞ்சதுன்னா கோட் பண்ணுவேன். கோடிங்கில் நான் தனியாக பண்ண முடியும்னா தனியாக பண்ணுவேன். இன்னும் ஒரு நாளில் பண்ணுறத ஒரு வருஷத்தில் பண்ணுறத ஒரு மாதத்தில் பண்ணுவேன். என்னோடய டைமை வந்து நான் வைஸாக யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஏதாச்சும் ஒரு டைரெக்ஷன் கொடுக்க முடியுமா? டிரெக்ஷன் நான் டைம் யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறது இன்றைக்கி வரைக்கும் வந்து நான் டைம் வந்து பிஸின்னு சொன்னது கிடையாது. யூஸ்வலாக வந்து ஐ வில் நாட் சே ஐம் பிஸி. ஏன்னா என்கிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு பொருள் வந்து டைம். ஐ வில் ஃபைண்ட் மை டைம், ரைட்? எப்படியாச்சும் ஒரு டைமை ஃபைண்ட் பண்ணி ஐ வில் ஃபிட் இட் இன் டு தட், ரைட்? ஐ வில் நெவர் சே ஐம் பிஸி. ஐ வில் பி ஏபிள் டு ஃபிட் இட். ஏன்னா அதுதான் தட் ஹஸ் ப்ராட் மீ இன் டு தி சிச்சுவேஷன். ஆக்சுவலாக டைமை வந்து வைஸாக யூஸ் பண்ணதுனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஒன் ஆஃப் தி கிரிட்டிக்கல் ஃபேக்டர் வந்து நான் அதுதான் சொன்னேன் இல்லையா, அந்த முதல்ல டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருக்கும்போது ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் நான் உட்காந்து அந்த கோட் பண்ணுவேன், ஆட்டோமேட் பண்ணுவேன். அந்த ஆட்டோமேஷன் தான் சிம்ஃபனியாக மாறிச்சு. அந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அன்றைக்கே வந்து 1 hour பண்ணுறத 5 நிமிஷத்தில் பண்ணுறதா மாற்றினேன். இன்றைக்கி வந்து 1 வாரம் பண்ணுறத 1 hourக்கு மாற்றிருக்கேன். ஓகே, அதுக்கான எஃபர்ட் போட்டேன்றது பார்த்தீங்கன்னா டைம், என்னோடய டைமை நான் வந்து அதை சுற்றி மட்டும்தான் வச்சுருந்தேன். நான் அதுதான் சொல்லுவேன், நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை சுற்றி மட்டும் இருங்க. அதை சுற்றி மட்டும் உங்களோட டைம் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா சக்ஸஸ் ஆனவனுக்கும் இன்னொருத்தனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கூட எங்கள் ஸ்கூலில் ஒரு வாட்டி வி அடாப்டட், நான் படித்த ஸ்கூலில் வந்து வி அடாப்டட். நாங்கள் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஆர்ஓ பிளான்ட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்.
ஆர்ஓ வாட்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அது மாதிரி எங்கள் ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் ஜிம்மு செட் பண்ணி கொடுத்தோம். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக வாங்கி கொடுத்தோம். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வி சென்ட் தெம் டு நேஷ்னல்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அங்கே வந்து ஒரு வாட்டி மீட் பண்ண போனப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா, இப்போ நல்லா வரவனுக்கும் நல்லா வராதவனுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நீங்களே வந்து உங்கள் ஊருக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, கிளம்பும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஒரு வேளை பஸ்ஸு கிடைக்காது, இல்லை ஆட்டோ கிடைக்காது, இல்லை எவனா இடிச்சிருப்பான். பட் எப்படி இருந்தாலும் நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க, அடிச்சு பிடிச்சி போய் சேர்ந்துருவீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது போகணுன்னு முடிவு பண்ணியாச்சு, அதுக்கான வழி என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஏன் பண்ண மாட்டீங்க? இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா ஐஏஎஸ் ஆகலான்னு முடிவு ஆகுது, கரெக்டாக? நீங்கள் அதுக்குள்ளே போயாச்சு. அப்போ அந்த டைம் ஒழுங்காக யூஸ் பண்ணி அந்த இது மட்டுமே பண்ணி ஏன் உங்களால் போக முடியாது? போக முடியும். பட் ஒழுங்காக அந்த நேரத்தை வந்து ஒழுங்காக அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நான் 2025 இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து டைமாக தான் இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட அறிவு இருக்குது, கோட் பண்ணுறதுக்கான அறிவு இருக்குது. என் டைமை நான் யூஸ் பண்ணேன்னா டைம் அதையும் மேட்ச் ஆச்சுன்னா ஐ திங்க் நத்திங் டு ஸ்டாப் யூ. காட் இட். ஸோ ஐ திங்க் நீங்கள் அந்த சொன்ன எக்ஸாம்பிள் இஸ் வெரி ஆப்ட் ஃபார் யுவர் ஸ்டோரி. ஏன்னா பிஃபோர் திஸ் பாட்காஸ்ட் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன். பட் இங்கேருந்து நான் இம்ப்ரெசிவாக பார்த்த ஒரு விஷயம் அந்த லாங் டேர்ம் திங்கிங். அது இன்னுமே வந்து என்னால் ஐ குடண்ட் wrap மை ஹெட் அரவுண்ட் இட். ஏன்னா அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே யூ பிளான்ட் தட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் அ கம்பெனி அண்ட் யூ ஸ்டக் வித் இட். அண்ட் உங்கள் பர்பஸும் அதே மாதிரி இட்ஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ். ஸோ இந்த ஆர்க் வந்து ஐ எம் நாட் ஷுர் ஹவு மெனி பீப்புள் காட் டு விட்னஸ் பிசைட் யூ. ஏன்னா இப்போது ஒரு ஸ்டோரியாக கேட்குறத விட உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்டாக இருந்து பார்த்தவங்களுக்கு அவங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்திருக்கும். என் டீம்லேயே இருக்காங்கன்னு சொன்னல, மணி என் கூட இருக்கான், அவன் நெதர்லாண்ட்ஸில் இருக்கான். அவன் என் கூட ட்ராவல் பண்ணிடுவான். எஸ் சீன் ஆல் தி ஸ்டோரி அலாங் வித் மீ தான். பட்ட ஸ்ட்ரகிள் அவனை எப்படி கூப்பிட்டு வந்தேன். அந்த மாதிரி நிறைய பேர் நான் ட்ரெயின் பண்ணி என் கூட வந்தவங்க வந்து என் டீமில் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, என் பக்கத்து வீட்டு பையன். ஆல் ரைட். ஸோ யா, ஸோ இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ் டு லுக் அட் ஃப்ரம் அவுட் சைட். அண்ட் இதை வந்து எங்கள் அப்பா தறி நெஞ்சாருன்னு சொன்னேன். தறி நெஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரிக்ஷா ஓட்ட போனார். ஸோ ஒன் ஆஃப் தி இன்டர்வியூவில் நான் ரிக்ஷான்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அதையும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகே, யா. ஸோ இதில் நானுமே வந்து இப்போது நிறைய பேர் பிஸ்னஸ் இல்லை அந்த கான்டென்ட் கன்சியூம் பண்ணும்போதே அதோட மெயின் அப்ரோச் வந்து கேபிட்டலிஸ்டிக்காக மட்டும்தான் இருக்கும். எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பர்பஸ் வந்து நீங்கள் மணியோடு அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது இஸ் அ வெரி யூனிக் அப்ரோச். அண்ட் யா, ஓவரால் அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து நான் வந்து நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து அந்த பர்பஸை வந்து ஆர்கனைசேஷனுக்குள்ளே வந்து இப்போ எனக்கு அந்த பர்பஸ் இருக்குது. இப்போ என் கீழே இருக்கவங்களுக்கு அந்த பர்பஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? இது நடக்காது. நான் வந்து அதை இன்ஜெக்ட் பண்ணியே ஆகணும். அந்த விஷனை வந்து அந்த பர்பஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த சைஸில் இருக்கிற வரைக்கும் எங்களால் வந்து அந்த விஷன் வந்து நான் என்னோடய இதிலேருந்து என்னுடைய லாஸ்ட் நேற்று ஜாயின் பண்ண எம்ப்ளாயி வரைக்கும் அந்த பர்பஸ் வந்து நாங்கள் கடத்திக்கிட்டே இருக்கோம். நான் மீட் பண்ணும்போது இல்லை எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போதோ இல்லை எங்கள் டீமுக்கு சான்ஸ் கிடைக்கும் போதோ அவங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து தேங்க் பண்ணுவாங்க. சார் நேற்று கூட ஒருத்தங்க வந்து நான் ஆஃபீஸில் போயிருந்தப்போ ஒருத்தவங்க வந்து தேங்க் பண்ணாங்க. சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னது வந்து எனக்கு தேங்க் பண்ணுறத பண்ணாதீங்க, எனக்கு தேங்க்யூ நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ அடுத்த ஜூனியர்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்கள வந்து நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்குங்க. உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜ் வந்து நீங்கள் அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற தேங்க்யூவாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஸோ பர்பஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா இட்ஸ் ஹைலி சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் எங்ககிட்ட ட்ரெயின் ஆனவங்க வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஓகே, இப்போ என்கிட்ட ஒருத்தர் ஆரம்பித்தார், ஒரு 3 years 4 years என் கூட இருக்கார். இப்போ என்னை விட்டு போனாங்கன்னா மேபி தே வில் கெட் டபுள் த சேலரி தட் தே கேன் கெட். பட் அவங்க வந்து தே ஆர் ஸ்டிக்கிங் ஆன் டு திஸ் பிகாஸ் தே ஆல்சோ பிலீவ் இன் திஸ் பர்பஸ். மெஜாரிட்டி ஆஃப் எங்களுக்கு வந்து அட்ரிஷன் வந்து ரொம்ப கம்மி. நான் சொன்னால் வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. அட்ரிஷன் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, மேபி ஒரு 5% இருக்கலாம் அட்ரிஷன், 3 to 5%. யாருமே நம்ப மாட்டாங்க. அதுவும் இவ்வளோ வால்யூமில் வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. எனக்கு ஆக்சுவலாக டேட்டா வந்து பார்க்கலாம் யாருன்னா. திஸ் இஸ் அவர் அட்ரிஷன் பர்சன்டேஜ் டாப் டு பாட்டம். ஏன்னா சீனியர்னால் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க. ப்ளஸ் இங்கே 3 years 2 years இருக்கவங்களாம் இருக்காங்க.
இவங்களாம் ஏன் வந்து போக மாட்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே லைக் வாட் வி ஆர் டூயிங் ஆஸ் அ குரூப், ஆஸ் அ கம்பெனி, வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ. ஏன்னா அவங்க டே இன் டே அவுட் பார்க்குறாங்க. இப்போ ஒரு 10 பேர் உள்ளே வராங்கன்னா அந்த 10 பேரோட ஸ்டோரி வந்து தே ஆர் ஏபிள் டு see it. ஓகே, நம்மளால் ஒரு 10 பேர் வந்து இப்போ 370 பேர் இருக்கோம்னா 10 பேர் வராங்கன்னா இந்த 370 பேரால் ஒரு 10 பேர் வந்து வி ஆர் சேஞ்சிங் தேர் ஜென்ரேஷன். நான் வந்து இப்போ நான் அஜித் கதை சொன்னேன். அந்த ஒரு பையன் சேஞ்ச் பண்ணதுனால அவங்க ஜென்ரேஷன் அப்சல்யூட்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. நாட் ஜஸ்ட் ஹிஸ் ஜென்ரேஷன், அந்த ஃபேமிலி மட்டும் கிடையாது. அவன் வில்லேஜில் இருக்கிற எத்தனை ஃபேமிலி வந்து சேஞ்ச் ஆக போகுதுன்றது அவனுக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஐ எம் ஷுர் அந்த வில்லேஜில் எல்லாம் வந்து ஐடி உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐ ஆல்சோ கால் இட் ஜோஹோ எஃபெக்ட். இப்போ எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா தென்காசி திருநெல்வேலியிலேருந்து வரவங்க நிறைய இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பண்ண அந்த வேலையினால் நீங்கள் தென்காசி திருநெல்வேலி பக்கம் நீங்களே தானே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் படித்தவங்களும் ஐடி போகணுன்னு இருக்காங்க, பிஏ படித்தவங்களும் ஐடி போகணுன்னு இருக்காங்க, பிஎஸ்சி படித்தவங்களும் ஐடி போகணுன்னு இருக்காங்க, கோர்ஸ் போகிறாங்க, படிக்கிறாங்க, அவங்களால முடியும்னு பார்க்குறாங்க. நிறைய பேர் நம்ம கம்பெனியில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. பட் இது வந்து இந்த ஜோனில் வந்து கிடையாது. வேறு ஜோன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிகாம் படித்தவங்களும் ஐடி வரணும்னு தாட் ப்ராசஸே கிடையாது. ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி எஃபெக்டை க்ரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பர்பஸ் இருக்கிறதுனால இது எல்லாமே நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. இவ்வளோ பேர் வந்து இதனால் பெனிஃபிட் ஆகிறாங்கன்னு தெரியுது. தென் ஈஸியாக என்னோட வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிருச்சு. வின் ஐ திங்க் இங்கே தான் வந்து வி ஷுட் ட்ரா அ லைன். திஸ் இஸ் வாட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் அ கம்பெனி அண்ட் அ மூமெண்ட். திஸ் இஸ் ஆக்சுவல் மூமெண்ட். அதுவும் இந்த ஸ்கேலில் உங்களால் இவ்வளோ பண்ணும்போது த மோர் யூ ஸ்கேல், ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு சி வாட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் யூ கைஸ் ஆர் கோனா கிரியேட். ஐ எம் ஆல்சோ வரிட். இது வந்து இப்போ 380 பீப்புள் இருக்க வரைக்கும் எங்களால் பண்ண முடியுது. ஒரு 1000 பீப்புள் ஆனாலும் பண்ண முடியாதான்ற டவுட்ஸ் வந்து எங்களுக்கு இருக்குது. எனக்கு இல்லாமல் இல்லை. இது இப்படியே தான் போயிட போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகுமான்னு எனக்கு தெரியாது. பட் வில் பி வெரி சின்சியர் டு வாட் வி ஆர் டூயிங், ரைட்? நடந்துச்சுன்னா மேபி தட் வில் பி த biggest success that I can ever I think before hiring you should make them watch this podcast every single time. It's truly inspiring to look at it. Yeah. Anyways, so thank you so much for your time. நீங்கள் வந்து திருப்பி ஆஸ்திரேலியா போகிறதுக்குள்ளே I badly wanted to have a conversation with you. அதனால தான் with very less preparation நம்ம 2 நாள் முன்னாடி தான் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் பேக் டு பேக் ஒர்க் உங்களுக்கும் எனக்கும். பட் இப்போ என்னையே கேட்பாங்க, என்னடா ஊருக்கு போனால் ஒரு பாட்காஸ்ட் குடிச்சிட்டு வந்தேன்னு கேட்பாங்க. நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டேன், அதனால் அவருக்கும் சொல்லாதீங்க. பட் ஐ ஆல்சோ வாண்டட் டு டூ இட் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி விசிபிலிட்டி வந்து இருந்தால் தான் இப்போ என்னோடய அகாடமிலேயோ இப்போ நான் வந்து ஐ எம் யூஸிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆஸ்க் மை ஃபெலோ ஃபவுண்டர்ஸ், ரைட்? ஐ வாண்ட் டு மேக் தட் ஹேப்பன். இந்த மாதிரி ஒரு மீடியம் இருக்குமோ, இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குமோ, இது வை நாட்? இது இல்லைனா நான் எங்கே போய் சொல்கிறது? வீட்டில் இருந்து கட்டிகிட்டு இருக்கிறது வந்து எங்கள் ஆளுங்களை வந்து எடுத்துக்கங்க, இந்த மாதிரி ட்ரெயின் ஆகிருக்காங்கன்ட்டு. ஐ எம் யூஸிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் தட் இஸ் த சேம். ஐ வாண்ட் டு make it clear to the world and to my fellow founders. Please look at this academy students. If you want to do something similar to that, we can share our experience. So I think multiple candidatesக்கு different waysல we have contributed. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் they should definitely check out the academy that you are doing because it looks like a no-brainer for me to sign up. ஸோ அது ஒன்று. அண்ட் நிறையா ஆம்பிஷியஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து த பர்பஸ் ட்ரிவன் பிஸ்னஸ் இஸ் என்டையர்லி அ கேம் சேஞ்சர். அங்கே தான் யூ ஆர் ஆக்சுவலி கிரியேட்டிங் அ மூவ்மெண்ட் அண்ட் அதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யோர் ஸ்டோரி பர்சனலி இஸ் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி நானும் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும்போது நீங்களும் அதே ஏஜில் அதை பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ ரியலி ஆஸ்பயர் டு become someone like you in someday. So thank you so much. My best wishes to you. நீங்கள் பயங்கரமாக பண்ணிட்டுருக்கீங்க. நான் வந்து சில பாட்காஸ்ட்லாம் நார்த் சைட்லேருந்து பார்த்துருக்கேன். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. ஐ எம் Thank you. யூ வில் கோ பிளேசஸ். ஒன் டே வந்து இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஒன் டே நீங்கள் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரோட பேசலாம், இல்லை நம்ம சீஃப் மினிஸ்டரோட பேசலாம். அந்த அளவுக்கு போவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை. Thank you. So thank you so much. Thank you.